ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே உங்களோடு நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு தேவன் பாராட்டின கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நாங்கள் ஆவலாய் வந்திருக்கிறோம். நீர் சொல்லும் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசினால் நாங்கள் மகிழ்ச்சியாயிருப்போம். எங்களுடைய வாழ்க்கையிலே எது மாற வேண்டும் என்பதை நீர் வெளிப்படுத்தும். எங்களை நீர் மாற்றும். எங்களுடைய திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த லாக்டவுன் நாட்களிலே அநேக செய்திகள், பல வேதங்கள், வசனங்கள் மூலமாக வேத ஆதாரத்துடனே பலரும் யூடியூப் வாயிலாகவும் டிவி வாயிலாகவும் உங்களுக்கு அநேக செய்திகள் வந்தடையும் பொழுது இந்த செய்தியானது உங்களுடைய வாழ்க்கை பெரிய ஒரு திருப்புமுனை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆன்லைன் வாயிலாக உங்களோட நான் பேச விரும்புகிறேன். என் அன்புக்குரியவர்களே, நாம் இந்த நாளிலே யாரை நாம் பின்பற்றுகிறோம்? கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாய் நாம் ரட்சிக்கப்பட்ட நாம் என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக மாற்றங்கள் உண்டாயிருந்தது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்வில் உள்ளதான மாற்றங்கள் எவைகளெல்லாம் நம்முடைய வாழ்விலே மாற்றத்தை நாம் பார்க்கிறோம் என்று நாம் இந்த நாட்களில் பார்க்க இருக்கிறோம். கிறிஸ்துவின் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை எதை செய்வதற்காக இயேசு நம்முடைய வசனத்தை நமக்கு தந்தார், எதற்காக அவர் வெளியேற பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தினார், இந்த இரத்தத்தின் மூலமாக என்ன கிடைத்தது? நமக்கு மீட்பு, ரட்சிப்பு, நித்திய வாழ்வு. மீட்பு, ரட்சிப்பு, நித்திய வாழ்வு இந்த பூமியிலே நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனவே அருமையான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்கும் பொழுது உண்மையாகவே நாம் இயேசுவை பின்பற்றுவதனுடைய நோக்கம் என்ன? கிறிஸ்துவின் வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை எதை மாற்றுகிறது என்பதை நாம் இந்த நாளிலே உணர வேண்டும். வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். பேதுரு, இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷன் பேதுரு, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரத்துக்கு சொல்வதற்கு முன்பாக பேதுருவினிடத்திலே இயேசு தம்முடைய வாழ்க்கையை குறித்து, அவர் முடிவுக்கு தான் போவதை குறித்தும், சிலுவையினுடைய மரணத்தை குறித்தும், அவர் தன்னுடைய இரத்தம் சிந்துதலை குறித்து அவர் பேதுருவோடு பேசும் பொழுது, பேதுரு அவதற்கு, அவன் எப்பவுமே பாருங்க ரொம்ப முந்திரிக்கொட்டையா பேசுவான், அவசரப்பட்டு ஏதாவது பதில் சொல்லுவான் பாருங்களேன். இந்த நேரத்திலே இந்த செய்தியை நீங்க கேட்கும் பொழுது, காவலிலும் சாவிலும், சாவிலும் காவலிலும் நான் பின்பற்றி வருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன். வாவ், என்ன வார்த்தை பாருங்களேன். உங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கு பாருங்களேன். இயேசு பேதுருவை பார்த்து கேட்கிறான், பேதுருவை பார்த்து சொல்லுகிறாரப்பா, சாத்தான் உன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு சோதனையின் கட்டத்துக்கு நீ வந்திருக்கிற, உனக்கு ஒரு சோதனை வரப்போகிறது. சாத்தானிடத்துல கோதுமை புடைப்பதை போல உன்னை புடைப்பதற்கு கேட்டுக்கொண்டான்ப்பா, உத்தரவு கேட்டுட்டான். ஆனா உன் விசுவாசம் ஒழிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்ன செஞ்சேன், உனக்காக நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து, நீ குணப்படணும். அதுக்கு பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, நீ யாரு எப்படி நம்புறீரோ இல்லையோ, ஆனா என்ன நீங்க நல்லா நம்பலாம். எனக்கு காவல் வந்தாலும் சரி, எனக்கு சாவே வந்தாலும் சரி, நான் உம்மை பின்பற்றுவதற்கு நான் ஆயத்தமா இருக்கேன் என்று சொல்றாரு பாருங்களேன். ரொம்ப ஒரு கடினமான வார்த்தை. இன்னைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுங்களா? இயேசுவை பின்பற்ற ஆயத்தமா? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் தெரியுங்களா? இன்னைக்கு ஆராதிக்க முடியாம, ஜெபிக்க முடியாம, வேதத்தை வாசிக்க முடியாதபடிக்கு நம்முடைய இருதயம் மிகவும் கடினமாய், இறுக்கமாய், மனதில் ஒரு பாரத்தோடு இருக்கும் பொழுது இந்த செய்தி உங்களை தேடி வருகிறது. இயேசு சிலுவை மரத்தை நோக்கி கொண்டு அவர் தன்னுடைய மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறார். ஒரு சில நாட்கள் தான்
சில மணி நேரங்கள் தான் தன்னுடைய சிலுவை மரத்தை அவர் சுமக்க வேண்டும். அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும். தன்னுடைய ஜீவனை அவர் இந்த பூமியிலே நமக்காய் விட வேண்டும். பாவ மன்னிப்புக்காக ரத்தம் சிந்த வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பேதுருவை பார்த்து இயேசு சொல்லுகிறார், உனக்கு ஒரு சோதனை வரப்போகுது. நண்புக்குரியவர்களே, பேதுரு சொல்றாரு, நான் பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலெல்லாம்? காவல், சாவு. கிறிஸ்துவுக்காக எத்தனை பேர் சிறைச்சாலை செல்வதற்கு ஆயத்தமா இருக்கீங்க? கிறிஸ்துவுக்காக எத்தனை பேர் நீங்க அடிவோத கிடைச்சாலும் பரவாயில்ல, சுவிசேஷத்தை சொல்வதற்கு நான் ரெடியா இருக்கேன்யா பிரதர். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்துக்கு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட்டுட்டு இன்னைக்கு திருமணத்துக்கும் உலக காரியங்களுக்கும் போகிற மனிதர்களே, சகோதரா, இன்னைக்கு இயேசுவை அறிந்து கொண்ட நாம் எத்தனை பேருக்கு இந்த இயேசுனுடைய அன்பை குறித்து நாம் அறிவிக்கிறோம்? சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நாம் வெட்கப்படுகிறோமே. கிறிஸ்துவின் நாமத்தை அறிவிப்பதற்கு நாம் இருதயத்திலே நாம் இயேசு விசுவாசிக்கிறோம். ஆலயத்துக்கு செல்லும்போது தேவனை துதிக்கிறோம். ஆனால் நம்முடைய நண்பர்கள் நடுவே இயேசு ரட்சிக்க வந்தவர் என்பதை இயேசுவை குறித்து வெளிப்படுத்துவதற்கு நாம் வெட்கப்படுகிறோமே. நண்புக்குரியவர்களே, காவல் வரட்டுமே, சாவே வரட்டும், ஆனாலும் பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கேன்னு சொல்லி பேதுரு ஒரு துணிச்சலோடு சொல்வதை போல இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் நிமித்தமாய் என்ன வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் நான் உம்மை நம்புவேன், உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்றைக்கு நீங்க ரொம்ப மிக துல்லியமான சத்தியத்தை நீங்க கேட்க போறீங்க. உண்மையாகவே நான் பின்பற்றுவதற்கு ஆயத்தமா? இயேசுவின் தருகிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம், இயேசு தருகிற சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம், இயேசு தருகிற சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம், இயேசு தருகிற எல்லாம் உலக பிரகாரமான நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம். ஆனா அதே சமயத்துல இயேசுவை பின்பற்றுவதற்கு என்ன சூழ்நிலைமை வந்தாலும் நான் ஆயத்தம் என்று சொல்லுங்கனால முடியுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் நீங்கள் பிள்ளைகளை இழந்திருப்பீர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் குடும்பத்தை இழந்திருப்பீர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் கணவனை இழந்திருப்பீர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் பிள்ளைகளை வேலையை இழந்திருப்பீர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் உங்களுடைய ஊரே உங்களை தள்ளி வைத்திருக்கலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் உங்கள் குடும்பம் உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம். எவ்வளவு ஒரு பெரிய வார்த்தை! கேட்பதற்கு ரொம்ப இருதயத்தில் ஒரு அங்கலாய்ப்போடு இந்த செய்தியை கேட்க கொண்டிருக்கிறீர்களா? கிறிஸ்தவன் என்றாலே உங்களுடைய வீடுகளிலே உங்கள் பிள்ளைகள் படிக்கிற பாடசாலையிலே, கல்லூரிகளிலே, பிள்ளைகள் வேலை செய்கிறதான இடங்களிலே, நீங்கள் குடியிருக்கிற இடத்திலே கிறிஸ்தவர்கள் என்றாலே நம்மை அற்பமாக எண்ணுகிறார்களே. கிறிஸ்தவர்களா? இந்த இனத்தை சார்ந்தவர்கள் கிறிஸ்தவர்களா? தாழ்த்தப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்களா? அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்களா? எவ்வளவு திட்டினாலும் என்ன திட்டினாலும் அவங்க திருப்பி அடிக்க மாட்டாங்க என்று சொல்லி தானே நம்மளை எவ்வளவு துன்புறுத்துகிறார்கள். நண்புக்குரியவர்களே, கிறிஸ்துவ நிமித்தமாய் வந்த நஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வதற்கு மனமே இல்லை. கிறிஸ்துவ நிமித்தமாய் நமக்கு வருகிற நிந்தைகள் நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு மனமே இல்லை. கிறிஸ்துவ நிமித்தமாய் வருகிறதான துக்கங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு மனமே இல்லை. கிறிஸ்துவ நிமித்தமாய் நம்மை பரிகாசத்தை பரிகசிக்கும் பொழுது நம்மை அதை ஏற்றுக்கொள்வதற்கு பரியாசத்தை விரும்புவதே இல்லை. நம்மை ஒருவன் ஏளனமாய் பேசும் பொழுது நம்முடைய இருதயத்தை கொந்தளித்து விடுகிறோம். ஏன் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சோதனை? ஆம், உண்மைதான். கதனேனுடைய கிராமத்திலே அந்த ஒரு சாக கிடந்த செத்து போகக்கூடியதான ஒரு மனிதனாக, பிசாசினால் பீடிக்கப்பட்டவனாக, தன் சரீரத்தை அளக்களிக்கவனாக, உடம்பெல்லாம் காயப்பட்டு அவன் ரத்தம் சிந்தினவனாக அவன் கல்லறையில் அமர்ந்து கொண்டிருந்து அவன் பன்றிகள் நடுவே ஸ்தோத்திரம் உணவு கிடைக்காதவனாக, பெற்றோரால் ஒதுக்கப்பட்டவனாக, குடும்பத்தால் தள்ளப்பட்டவனாக, அப்படியே தனிமைப்படுத்தப்பட்டவனாக கல்லறைக்கு மேல உட்கார்ந்து, ஒரு சவ கல்லறைக்கு மேல உட்கார்ந்து யாரும் இல்லாத ஒரு இருட்டறையில் இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து இயேசு அந்த கிராமத்துக்கு வழியாய் வரும்பொழுது, அந்த கிராமத்துக்குள் பிரவேசித்த போது இயேசுவை கண்ட உடனே பிசாசு அவனை விட்டு ஓடினது. அவன் விடுதலையாக்கப்பட்டோடனே அவன் சென்று அவன் பாதத்தில் பெரிய சந்தோஷம் அடைந்தான். அந்த பிசாசு கேட்டது, என்னை துரத்தி விடுவதற்கு நீ அந்த பன்றிகளுக்குள்ளே அனுப்பிவிடும் என்று சொன்ன உடனே அந்த பன்றிகள் சென்று நேராக கடலுக்குள் சென்று மூழ்கி அது செத்து போன உடனே அந்த பன்றிகளை மேய்க்கிற ஒரு மனிதன் கண்டு, ஐயோ
ஐயோ என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு மனிதன் கிடைத்து விட்டான் என்று சொல்லி ஆமீன் ஊருக்குள்ளே சென்று இப்படிப்பட்ட நம்முடைய ஆமீன் கிராமத்துக்குள் ஒரு மனிதன் கடந்து வருகிறான், அவர் நிமித்தமாக என்னுடைய பன்றிகள் எல்லாம் கடலில் மூழ்கி செத்து போய்விட்டது என்று சொன்னானே அல்லாமல், இயேசுவின் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக ஒரு ஆமீன் பைத்தியக்காரனாக ஆமீன் துன்புறுத்தப்பட்டவனாக, வெறுக்கப்பட்டவனாக, தள்ளப்பட்டவனாக, அப்படியே கல்லறைக்கு மேலே இருந்து ரத்தம் சிந்தனப்பட்டவனாக அவன் காயப்பட்டு அமர்ந்திருந்தானே, அவன் இன்றைக்கு சுகமாகி விட்டான் என்று சொல்லி அந்த கிராமத்துக்குள்ள போய் நற்செய்தியை சொல்லவில்லை. தன் வாழ்க்கையிலே அவன் கண்ட அந்த பன்றிகள் சென்று மாண்டு போனதை குறித்து தான் மக்களிடத்திலே அறிவிக்கப்பட்டது, எல்லாமல் ரட்சிக்கப்பட்டவனை குறித்து மக்கள் அறிவிக்கவில்லை. எஸ், உண்மைதான். உங்க வாழ்க்கையிலும் கூட இயேசுவின் நிமித்தமாய் வந்த நன்மைகளை நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் நிச்சயமாய் ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவான். ஆனா இயேசுவின் நிமித்தமாய் வருகிறதான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருகிற இகழ்ச்சி, துன்பம், துக்கம், துயரம், நிந்தை, பாடுகளை பற்றி மற்றவரிடத்தில் சொல்லும் பொழுது அவர்கள் கிறிஸ்துவின் இடத்தில் வருவதற்கு அவர்கள் பயப்படுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த ஆமீன் கதனுடைய கிராமமே ரட்சிக்கப்பட வேண்டியது. ஒரு மனித நிமித்தமாய் பன்றிகள் மாண்டு போனது தான் அவர்களுக்கு கவலை இருந்தது. எல்லாமல் ஒரு ஆத்துமா இழந்து போயிருக்கலாமே, ஒரு ஆத்துமா நஷ்டமாய் இருக்குமே, ஒரு ஆத்துமா இழந்து போய் அது செத்து போக வேண்டிய ஒரு மனிதனை இயேசு சுமந்து அவனை ரட்சித்தார் என்பதை மக்களுக்கு அறிவிக்காத மனிதர்களைப் போல இன்றைக்கும் நீங்களும் எப்படி இருக்கிறீர்கள், நான் எப்படி இருக்கிறேன். மிக முக்கியமான ஒரு செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இயேசுவை பின்பற்றின நிமித்தமாய் வீடு இழந்தோம், பரவாயில்லை. இயேசுவை ஆமென் ஏற்றுக்கொண்ட நிமித்தமாய் பிள்ளைகள் நம்மை வெறுத்தார்கள், பரவாயில்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நிமித்தம் வேலை போனது, பரவாயில்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாய் உங்களுடைய ஜாதியிலிருந்து உங்களை தள்ளி வைத்து விட்டார்கள், பரவாயில்லை. கிறிஸ்துவின் நிமித்தமாய் நீங்கள் கிராமத்திலிருந்து ஒதுக்கப்பட்டு இருக்கலாம், குடும்பத்தை விட்டு ஒதுக்கப்பட்டு இருக்கலாம், வேலையிலிருந்து தாமே டிகிரேட் ஆகப்பட்டு இருக்கலாம். ஆனால் ஒன்றை சொல்கிறேன், உங்களை கர்த்தர் பரலோக ராஜ்யத்துக்கு மேன்மையான ஒரு இடத்துக்கு கொண்டு செல்வதற்கு இவைகள் எல்லாம் இழந்தாலும் கிறிஸ்துவை நான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீர்கள். சாவிலும் காவலிலும் காவுமே சாவிலும் எனக்கு என்ன வந்தாலும் சரி, நான் கிறிஸ்துவை ஒரு நாளும் ஆமென் பின்னோக்கே நான் பின்பற்றுகிற நான் ஒரு நாள் நான் பின்வாங்க மாட்டேன் என்று எத்தனை பேர் முடிவெடுக்கிறீர்கள்? நீங்கள் அவரை பின்பற்றுவதற்கு ஆயத்தமா? தொடர்ந்து செய்தியை கேட்போம். அன்புக்குரியவர்களே, இயேசு பின்பற்ற வேண்டும் என்றால் அவர் மேல் அன்பு காணப்பட வேண்டும். இயேசுவை சும்மா சாதாரணமா பின்பற்ற முடியாது சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ். நீங்க ஆராதிக்கிற தேவனை, நம்மை தப்புவிக்கிற தேவன், அவரை துதிக்கிற போது, நம்ம ஆராதிக்கும் பொழுது, நம்ம ஜெபிக்கிறதான வேளையிலே அவர் மேல் அன்பு இருந்தா தாங்க நம்ம ஜெபிக்கவே முடியும். சும்மா ஜெபி ஜெபி ஜெபின்னு ஒரு ஊழியக்காரனை பார்த்து, ஒரு விசுவாசியை பார்த்து, ஜெபித்தீர்களா, இன்று வேதம் வாசித்தீர்களா, இன்று வேதத்தை வாசித்தீர்களா, இன்று ஜெபம் செய்தீர்களா, இன்று உபவாசித்தீர்களா என்று கேட்பதினால ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் உண்டாகுவதில்லை. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முன்னேற்றம், ஜெபம் என்பது ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படுது நிமித்தமாய் நீ ஜெபிக்கிறாயா, வேதம் வாசிக்கிறாயா, உபவாசிக்கிறாயா, கண் விழித்து ஜெபித்தாயா என்று கேட்பதனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வருவதில்லை, அவனுக்குள் தோன்ற வேண்டும். அது எப்படி தோன்றும் என்றால், எப்படி இயேசு மேல் ஒரு மனிதனுக்குள் அன்பு இருந்தால் அவன் தானாக அவன் ஜெபிப்பானே, அவன் வருவதற்கு, இயேசுவை பின்பற்றுவதற்கு அதிகாலையில் எழுந்திருப்பான். ஏனென்றால் இயேசு என்னோடு பேச விரும்புகிறவர், அவர் எனக்கு காத்திருப்பார், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அப்ப அதிகாலை என்னை தேடு, அவர் என்னை தேடி வருவார், அவர் என்னோடு பேச விரும்புகிறவர் என்று சொல்லி அவன் தனிமையாய் போய் அமர்ந்திருப்பான். குவைட் டைம், தனிமையான நேரம், வேதத்தை தியானிப்பான். அவர் என்னோடு பேசுவது ஜெபம் என்பது, நாம் அவரோடு பேசுவது. வேதம் என்பது, வேத வசனத்தை வாசிப்பது என்பது அவர் நம்மோடு பேசுவது. எந்த மனிதன் காலை எழும்பினோடனே தேவ சமூகத்தில் காத்திருந்து அவர் நம்மோடு பேச வேண்டும் என்று சொல்லி வேதத்தை சுமந்து பார்த்து அதை ஆமென் தியானிக்கிறானோ, அந்த மனுஷனோட இந்த பகல் முழுதும் அவனோடு பேசுகிற அனைவரும் ஆமென் கர்த்தருடைய வார்த்தையை அவன் மூலமாய் கேட்டு அற்புதம் பெறுவார்கள். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, நீங்கள் அவரை பின்பற்ற வேண்டும் என்றால், யார் அவரை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு சாவு வரட்டும், காவல் வரட்டும், என்ன வந்தாலும் அவர்களுக்கு வேத வசனத்தை ஒரு நாளும் அவர்கள் அந்த வசனத்தை விட்டு பின்வாங்குவதில்லை. அவர்கள் எதற்கும் ஆயத்தம். ஏனென்றால் வேத வசனம் அவளுடைய உள்ளான வாழ்க்கையிலே காணப்படுகிறது. ஆமென். இயேசுவை பேதுரு நோக்கி, இயேசு பேதுருவை நோக்கி சொன்ன வார்த்தை 34ஆம் வசனத்தை பாருங்களேன். அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் உம்மை காவலிலும் சாவிலும் நான் உம்மை பின்பற்றுவேன் என்று சொன்ன 34 லூக்கா 22:34. அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன். நான் கேட்கிறேன், பேதுரு 3 முறை தான் மறுதலிச்சிருக்காரு. நீங்க எத்தனை முறை மறுதலிக்கிறீங்க?
சேவல் கூவுவதற்கு முன்பாக நீ 3 முறை என்னை மறுதலிப்பாய் என்று இயேசு சொன்ன வார்த்தையை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஏனென்றால் இயேசுவை அவன் விடுதலையானவராக, அற்புதம் செய்கிறவராக, சுகமளிக்கிறவராக, குஷ்டரோகத்தை சுத்தமாக்கிறவராக, கண் தெரியாதவனுக்கு பார்வையை கொடுத்தவராக, கடலின் மேல் நடந்தவராக, ஆமீன் ஆமீன், மரித்த லாசருவை உயிரோடு 4 நாள் கழித்து எழுப்பினவராக, பார்த்த 5 அப்பத்தை 5000 பேருக்கு போஷித்த அந்த இயேசுவை ஆமீன் ரபி என்று, போதகரே என்று, சிநேகிதனே என்று சொல்வதற்கு, ஆமீன் நல்ல போதகரே என்று சொல்லி அழைப்பதற்கு மிக எளிதாக இருந்தது. ஆனால் இனி பார்க்கிற இயேசு அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக கைகளால் கட்டி, ஆமீன், கைகள் இருந்தும் கைகள் கட்டப்பட்டவராக, கால்கள் இருந்தும் கால்களால் சங்கிலியால் கட்டப்பட்டவராக, ஆமீன், முகத்திலே காரி துப்பப்பட்டவராக, கன்னத்தில் அறையப்பட்டவராக, தாடி முடியை பித்து அவருடைய முகமெல்லாம் காயத்துடனே பார்க்கிற அந்த அகோரமான காட்சியை பார்க்க இருக்கும் முன்பாக அவனோடு இயேசு சொல்லுகிறார், இவ்வளவு நாள் பார்த்த இயேசுவை, அற்புதம் செய்கிற இயேசுவை கண்டாய். ஆனால் இனி வருகிற நாட்களிலே, இனி வரும் நேரத்தில், இனி வருகிற நிமிஷத்திலே அண்ணா, காய்பா, ஆமீன், ஸ்தோத்திரம், பிலாத்து என்று சொல்லி ஒவ்வொருவராக, ஏரோது என்று சொல்லி ஒவ்வொருவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது, அவர் அடிக்கப்பட்டவராக நிற்கும் பொழுது, இவனால் அந்த இயேசுவை பார்க்க முன்பாக இவன் தன்னை, ஆமீன், இயேசுவை மறுதலிப்பான் என்று சொல்லி அவனிடத்திலே அவர் சொல்லும் பொழுது அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவன் 3 வருஷம் இயேசுவை எந்த இடத்திலும் இப்படிப்பட்டவராக பார்க்கவில்லை. அற்புதம் செய்கிறார் இயேசுவை தான் பார்த்தானே அல்லாமல் இப்படி ஒரு சூழ்நிலை அவன் பார்க்கவில்லை. ஆகினால் இயேசுவை குறித்து அவன் சொல்லும் பொழுது, என் ஆண்டவரை எப்படி சொல்லிவிட்டு எனக்கு காவல் வரட்டும், சாவு வரட்டும், நான் உம்மை பின்பற்றாமல், நான் உம்மை விடாமல், நான் உம்மை ஒரு நாளும் மறுதலிக்காமல் இருப்பேன், நான் உம்மை பின்பற்றுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொன்ன உடனே இயேசு அவனை பார்த்து, என்னுடைய கனவு, என்னுடைய நினைவு, பைபிள் அப்படி இல்லை, அவனை பார்த்து புன்முறுவலோடு சொல்லியிருப்பார், பேதுருவே, இன்று இரவு நீ என்னை 3 முறை சேவல் கூவுவதற்கு முன்பாக என்னை அறிந்திருப்பதை கூட நீ என்னை தெரியாது என்று சொல்ல போகிறாய். உடனே பேதுருவனால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியலைங்க. ஆமென். பேதுருவனால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. பாருங்களேன் என்ன நடந்தது பாருங்களேன். அதை வாசிப்போமா? பாருங்க, காவலிலும் சாவலிலும் பின்பற்றுவேன் என்றான். ஆனாலும் அவன் பாருங்க 54 வசனத்திலிருந்து பாருங்களேன். 54, அவர்கள் அவரை பிடித்த பின்பு, யார? இயேசுவை சிறைச்சாலை அவரை, ஆமீன், விசாரிப்பதற்காக அவர் அழைத்து செல்லும் பொழுது, ஏமேன், பேதுரு பாருங்க, அவரை பிடிச்சிட்டாங்களேன்னு சொல்லி ரொம்ப கவலையோடு இருந்த பேதுரு, அவர்கள் அவரை பிடித்த பின்பு, லூக்கா 22:54, பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். ஆமீன், பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். ஆமீன். பேதுருவும் தூரத்தில் பின் சென்றான். இயேசுவை பின்பற்றுவதற்கு அவனுக்கு விருப்பம். இயேசுடைய நிலையை கண்டவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினான். இயேசுவுக்கு என்ன நடக்க போகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினது உண்மைதான். இயேசுவுக்கு என்ன நடக்க போகுதோ என்ற ஒருவேளை அவன் பயமும் பதற்றமும் நடுக்கத்தோடும் கூட அவன் போயிருக்கலாம். அவன் பின் சென்ற பொழுது அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி, ரொம்ப குளிரா இருந்தது பாருங்களேன். அப்ப குளிர்காலத்துல நம்ம எல்லாம் பார்த்துருப்போம், விறகு போட்டு எரிச்சு அப்படியே குளிர் காய்வாங்க பாருங்க. அந்த மாதிரி விறகு மூட்டி, ஆமை, சிப்பாய்கள் எல்லாம் அந்த இடத்துல உட்கார்ந்து, ஆமை, சோத்திரம், காவல்காலிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவனை குளிர் காய்ந்துட்டு இருக்காங்களாம். அப்ப நெருப்பை மூட்டி அதை சுற்றிலும் உட்கார்ந்த போது பேதுரும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். எதுக்கு அவன் போய் உட்கார்ந்தாங்க? தேவையில்லாத நேரம். ஆனால் அவனுக்கு ஒரு ஆவல், எப்படியாவது இயேசுவை பார்த்துடணும், என்ன நடக்குது, இயேசுவுக்கு என்ன சம்பவிக்குது. எல்லா சீஷர்கள் ஓடி போயிட்டாங்க. பேதுரு, யோவான், யாக்கோபு தான் 3 பேர் கெத்செமனே தோட்டத்தில் இருந்தாங்க. யோவான், யாக்கோபு கிளம்பிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. ஆனால் பேதுருவுக்கு கடைசி மட்டும் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று இருதயத்தில் அலாதி அன்பு. பாருங்களேன், இயேசு மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கான். அதனாலதான் நம்மலாம் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுன்னா, நண்பர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எஸ்கேப் ஆயிரும் தெரியுங்களா? ஓடிடு. ஆனா இயேசுவை விட்டு அவனால பின்வாங்கவே முடியல. பாருங்களேன், இயேசுவை சிறைச்சாலையில பிடிச்சிட்டு போறதுக்கு முன்னாடி, இயேசுவை கைது செய்வதற்கு முன்பாக யூதாஸ் காரியோத்தை பிடிப்பதற்கு காட்டி கொடுத்த உடனே இவனால் பொறுத்துக் கொள்ளவே முடியல. உடனே பட்டயத்தை எடுத்து ஒரே ஒரு வெட்டு, அவன் மல்குஸ் காதவே வெட்டினவங்க. இவனால இருதயத்தை தாங்க முடியல. இயேசுவை எப்படியாய் காப்பாற்ற வேண்டும் என்று இருதயம் அவனுக்குள்ள இருந்ததுங்க. பேதுருவை குறித்து நம்ம குறை சொல்லவே முடியாது. அவன் உண்மையா அவனுடைய சூழ்நிலை பாருங்க. இயேசு அவனுக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு சோதனை வரும் சொல்லும் போது அவன் தன்னுடைய தாழ்த்தி தேவ சமூகத்தில், இப்படிப்பட்ட ஒரு சூழல் வருமோ என்று சொல்லி ஒருவேளை அவன் எண்ணி இருந்தா ஒருவேளை அவன் தப்பிச்சிருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஆனா அந்த சூழ்நிலையில அவன் அந்த இடத்துல, நான் காவலிலும் சாவிலும் நம்ம பின்பற்றுவேன்னு சொல்லி ரொம்ப தைரியமா இருந்தான். பாருங்களேன், அடுத்தது இவனால ஜெபிக்கல. பாருங்க, அவன் நல்லா தூங்கிட்டு இருந்தான். பாருங்க, நல்ல தூக்கம், நல்ல கரட்டை அடிச்சு நல்லா தூங்கிட்டு இருக்கான். பாருங்க,
தூங்குனதுனால ஆமென் கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை தூதர்கள் வந்து பலப்படுத்தினானா இவன் பலப்படல பாருங்களேன். பலப்படாதவன் ஆகி இவன் பிறகு சகோதரனை போய் ஸ்திரப்படுத்தக்கூடியவன். இவன் குணப்படவே இல்லை. மற்றவங்களை எப்படி ஸ்திரப்படுத்த முடியும்? ஆனா இவன் பாருங்க நல்லா தூங்கிட்டு இருந்தவன் டபான்னு எந்திரிச்சான், கத்தியோட வந்தான், வெட்டினா. இப்போ கத்தியோட வெட்டின பிறகு இவன் கைது செய்து போயிட்டான். இயேசு ஒருவேளை தப்பிச்சிருவான்னு நினைச்சான்னு தெரியல. ஆனா பாருங்க, ஏய் பட்டயத்தை எடுக்காதுல, எதுக்குடா கத்தி எடுத்து அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து மிரட்டி உடனே அந்த மல்குஸ்க்கு அற்புதத்தையும் செஞ்சு இயேசு அவனை பார்க்க பின்பற்றி அவரை போகும்போது இவன் பின்னாடி போறான். ஓ ஹல்லேலூயா, ஆண்டவரே என்ன ஆண்டவரே என்ன ஆமென் என்ன விட்டுட்டு போறேன்னு சொல்லி நினைச்சானோ இல்லை, அவர் ஐயோ இவ்வளோ நிரபராதியை கொண்டு போய் அவனை ஆமென் சிறைச்சாலை கொண்டு வரானுங்க, சிலுவையில் அறிவதற்கு கொண்டு வராங்களேன்னு சொல்லி ஒருவேளை அன்பு நிமித்தமாக தான் அவன் போனான். உண்மையாக சொல்ல போனா இயேசு மேலே என்ன எப்படியாவது இயேசுவை மறுதளிக்கணும் பிளான்லேயே போனான். அவன் நினைக்கலைங்க, அவனுக்கு எப்படியாவது இயேசுவை பார்த்துட்டே இருக்கணும், அவருக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கணும், ஒரு ஆவலில் தான் போனது, தப்பா போல. ஆனால் காவலாளிகள் எல்லாம் அந்த இடத்துல முற்றத்தில் அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது குளிருக்கு 50 இவனும் போய் ஜாயிண்ட் ஆயிட்டான். பாருங்க அந்த சூழ்நிலை எப்படி வருது பாருங்களேன். என்ன நடந்தது? உட்கார்ந்தபோது பேதுரும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்து இருக்கிறதை கண்டு அவனை உற்று பார்த்து இவனும் அவனோடு இருந்தான் என்றான். பாருங்களேன், ஒரு வேலைக்காரிக்கு முன்பாக நம்முடைய மீட்பராகிய இயேசு இவ்வளவு பெரிய விளையேற பெற்ற நேச கிறிஸ்து அவருடைய அன்புக்கு முன்பாக சொல்லிக்கொள்ளவே முடியாதுங்க. அவ்வளவு அன்புடைய தேவன். அந்த அன்பு ஆமீன் அற்புதம் செய்த அன்பு, பாவத்தை மன்னித்த அன்பு, வியாதியை குணமாக்கின அன்பு, தூக்கி எறிந்தவனையும் ஆமீன் வரி வசூல் பண்ணக்கூடிய மத்தையும் கூட அவர் மன்னித்து ஏற்றுக்கொண்ட அன்பு. இதே பேதுரு படகுல வலையை வீசிக்கொண்டு இருந்த போது ஒன்றுமே கிடைக்காத போது அந்த படகை நிரப்பத்தக்க ஆசீர்வாதத்தை தந்த அந்த பேதுரு, நான் பின்பற்றேன் சோத்திரம், உன்னை மனுஷனை பிடிக்கிறவனை மாற்றுவப்ப என்னை பின்பற்றுவான்னு சொல்லி அவனை அழைத்த போது அவன் அன்போடு வந்த அந்த பேதுரு இன்னைக்கு ஒரு வேலைக்காரன் முன்பாக போய் எவ்வளவு பெரிய சிச்சுவேஷன் பாருங்களேன். நம்பர் 1 அவன் பாருங்க, வேலைக்காரன் முன்னாடி போய் நீ அவனோடு இருந்தவன் தானே என்று சொல்றாரு. உடனே அதற்கு அவன் ஸ்திரியே அவனை அறியேன் என்று மறுதலித்தான். கேவலம் பாருங்களேன். உண்மை அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது இருதயம் உடைகிறது. ஸ்திரியே அந்த இயேசுவை நான் அறியேன். உண்மையா நான் சொல்றேன், அவன் பயத்துல சொன்னானா இல்ல அவன் தெரியாம அவன் பதறிட்டானான்னு தெரியல. ஒருவேளை இவனையும் அரெஸ்ட் பண்ணிடுவான்னு நினைச்சாங்களாம். ஆனா அவன் தெரியாதுன்ட்டான் பாருங்களேன். எவ்வளவு சாதாரணமா அவன் கேஷுவலா சொல்லிட்டான், ஸ்திரியே அவனை எனக்கு தெரியாது. யோசிச்சு பாருங்களேன், கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு பாருங்களேன். நம்பர் 2 செகண்ட் டைம் சற்று நேரத்துக்கு பின்பு 58 பாருங்க. சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே நான் அல்ல என்றான். பாருங்க, அங்க ஸ்திரீட்ட பார்த்து ஒரு வேலைக்காரி கிட்ட போய் இயேசுவை தெரியாதுன்ட்டான். இதே இயேசுவை பத்தி தான் சொன்னான், நான் சாவே வந்தாலும் உங்களை பின்பற்றுவேன் சுவாமின்னு சொன்னவன் இப்போ ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அந்த வழியா வரான். என்னையா அப்படியெல்லாம் சொல்லாத, என்ன யாருன்னு தெரியாது. ஆமென். 3ஆம் முறை பாருங்களேன் 59 ஏறக்குறைய 1 மணி நேரம் பண்பு பாருங்க. எல்லாம் பாருங்க, அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள நடந்தது. 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ள நடந்தது பாருங்களேன். 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அன்புக்குரியவர்களே, இந்த 3 பேருடைய சூழல் 3 இடங்களிலே ஆமென் ஸ்தோத்திரம். இந்த 3 சூழ்நிலையிலே 3 பேருக்கு இவனை பார்த்து சொன்னது தெரியாது. ஆனா 3 விதமும் 3 சிச்சுவேஷன் பாருங்களேன். ஒன்று, அந்த வேலைக்காரனோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கும்போது முற்றத்தில் இருக்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்திரீனிடத்தில் அவன் மறுதலிக்கிறான், தெரியாதுன்னு சொல்றான். 2வது சாதாரண ஒரு மனுஷனிடத்தில் அவன் என்ன செய்யறான், தெரியாதுங்கிறான். 3வது பாருங்க, ஆமென் ஸ்தோத்திரம் 3வது ஏறக்குறைய 1 மணி நேரம் கழிச்சு அவன் அந்த வழியா போகும்போது மெய்யாகவே கலிலேயனே தான் சொன்ன உடனே சாதிக்கிறான். எப்படி சாதிக்கிறான் பாருங்க. இவனும் இயேசுவோடு இருந்தவன் தான், கலிலேயன் தான் சொல்லி சாதிக்கும் பொழுது அதற்கு 60ஆம் வசனம் பாருங்க. அதற்கு பேதுரு, மனுஷனே நீ சொல்லுகிறத நான் அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. நண்புக்குரியவர்களே, சேவல் கூவும் போது அவனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். கதறிட்டான் பாருங்க. பைபிள் சொல்லுகிறது அவன் மனம் கசந்து அழுதானா பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அந்த சொன்ன சேவல் கூவுன அடுத்த நிமிஷமே பாருங்க 61 பாருங்க. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பேதுருவை
பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எப்பவும் மறுதளிக்கிறானோ அப்ப இயேசு அவனை பார்க்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியை நீங்க கேட்கும் பொழுது நீங்க எப்பெல்லாம் நீங்க அவன் பேதுரு 3 முறை தான் மறுதளிச்சான், ஒரே ஒரு முறை தான் சேவல் கூவுச்சு. ஆனா இன்றைக்கு என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய அன்பை மறுதளிக்கும் பொழுது, அவருடைய கிருபையை மறுதளிக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தை மறுதளிக்கும் பொழுது, அவருடைய பரிசுத்தத்தை மறுதளிக்கும் போது, அவரை அறியேன் என்பதை போல அறியாதவனைப் போல கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் ஒரு உறவே இல்லாத அளவுக்கு நீங்க வாழும்போது பல முறை அந்த இயேசு உங்களோடு நடக்கிறவர், உங்களுக்காக முன்பாக போகிறவர், அவர் திரும்பி பார்க்கிறார். ரபா கண்ணாலிமா ஷக்கரபா. முன்பாக போய்க் கொண்டிருக்கிற இயேசு இப்பொழுது அவர் நின்று திரும்பி பேதுருவை பார்த்தாராம். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, நீங்கள் போகிற பாதையிலே உங்களை திரும்பி பார்க்கிற ஒரு இயேசு ஒருவர் உண்டு. அவரை மறுதலிக்கிறீர்களா? இல்லை அவரை கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நீங்க அவரை புகழ்கிறீர்களா? நீங்க பாருங்களேன். இயேசுவை பின்பற்றுதல் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம அநேக நேரங்களில் சபையை பின்பற்றுகிறோமா, மனுஷனை பின்பற்றுகிறோமா, தேவனை பின்பற்றுகிறோமா? எங்க ஜாதிக்காரு, எங்க குலத்துக்காரு, எங்க குடும்பத்துக்காரு, எங்க ஜனங்க, எங்க சனங்கிறதுனாலதான் நான் சபைக்கு போயிட்டு இருக்கணுங்க. எங்க ஊழியக்காரங்க, எங்க வாஸ்டர் ஐயா, எங்க வாஸ்டர் ஐயாவுக்கு தான் சபைக்கு போறனுங்க. எத்தனை பேர் தேவனை சார்ந்து நீங்கள் ஆலயத்துக்கு செல்லுகிறீர்கள்? இன்னைக்கு எத்தனை பேர் தேவனையா மனுஷனையா, யாரை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள்? இந்த சபை என்பது நிமித்தமாய் நான் செல்லுகிறேன். இந்த சபை வைராக்கியமா, இல்ல மனிதன் மேல இருக்கிற அந்த அன்பின் மனிதன் மேல வைத்திருக்கிற அன்பின் வைராக்கியமா, இல்ல இயேசு வேண்டிய நாள் நம்ம இதை பின்பற்றுகிறோம், மனுஷனையா தேவனையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாம் மனிதனை பின்பற்றுகிறோம் என்றால், இன்னைக்கு மனிதன் எதை செய்கிறான் என்பதை மனிதனுடைய கேரக்டர் இன்னைக்கு ஃபாலோ பண்றாங்க பாருங்களேன். மனிதனுடைய கேரக்டர் தான் இன்னைக்கு மக்கள் பார்க்குறாங்க. அவன் நல்லா பேசுறாரு, நல்லா பாடுறாரு, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். இன்னைக்கு மனுஷனுடைய நேச்சரே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இது நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு சபை என்பது நம் சபையினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை ரட்சித்ததனுடைய நோக்கம் என்ன? இயேசுவின் நாமத்தினால. சபையினுடைய நோக்கம் என்ன? நம்ம உணரணும் பாருங்களேன். இன்னைக்கு சபை மேல இன்னைக்கு அநேகருக்கு தேவ அன்பு இருக்கிறதுங்க. ஆனா சபை மேல இருக்கிற அன்பு தேவன் மேல இருக்கிறதா, இல்ல சபை மேல இருக்கிற அன்பா? நீங்க பாருங்களேன். நீங்க யோசிச்சு பார்க்கக்கூடிய நேரம், முக்கியமான நேரம். ஒரு வசனத்தை நாம தியானிப்போமா? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 34வது வசனம். மத்தேயு 20:34 வாசிக்க கேட்போமா? இதோ இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். 2 குருடர்கள் அந்த வழியாய் செல்லுகிறார்கள். அந்த வழியாய் வருகிறார் இயேசு. அந்த வழியாய் வரும் பொழுது வழியருகே உட்கார்ந்து இந்த 2 குருடர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த இடத்துல தாவீதின் குமாரனே இறங்கும் என்று சொல்லுகிறார். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதற்றினார்கள். அவர்களோ, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்திற்கு வரவழைத்து, உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது அதற்கு அவர்கள், ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும். ஒரு பார்வையை எதிர்பார்க்கிறார்கள், நாங்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு அவர்கள் மேல் மனதுருங்கி அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? அவர்கள் கண்களை தொட்டார். அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். அருமையான தேவ பிள்ளை, நீங்கள் பார்வை அடைய வேண்டும் என்பது தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவரை நீங்க நேசிக்கிறீங்கன்னா கண் திறக்கப்பட்டவர்களாய் நம்ம வாழணும். கிறிஸ்தவர்கள் என்றால் சும்மா கண்ணை மூடிட்டு நம்ம எதை சொன்னாலும் நம்பிய உள்ள பின்னாடி போயிடக்கூடாது. பாருங்களேன், இன்னைக்கு மக்கள் எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பார்வையடையாத ஒரு குருடன் எப்படி இருப்பான்? ஆமா, அவன் போற பக்கமெல்லாம் அவனுக்கு தெரியாதுங்க. மரம் எப்படி இருக்குன்னு தெரியாது, யானை எப்படி இருக்குன்னு தெரியாது,
அவன் பார்வையடையணும். அவன் வெளிப்படையா நீங்க பார்க்கும்போது ஒரு மனுஷனுடைய பார்வையில கண்கள் இல்லைன்னா அவன் அவ்வளவுதான். இன்றைக்கு கர்த்தரை பின்பற்றுகிற நாம் கண் திறக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது, ஆண்டவருடைய வேத வசனத்தை நம்ம தேடணும்னா நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கும். அதை நல்லா நோட் பண்ணுங்க நீங்க. நம்ம வெட்டுக்கிளிகளை போல பாருங்க, வெட்டுக்கிளி பாருங்க அப்படியே சரசரமா அப்படி இருக்கும் பாருங்க, அப்படி குவிஞ்சு இருக்கும். செம்மறியாட்டை போல ஒரு ஆடு முன்னாடி போகுதுன்னா செம்மறியாடு ஃபாலோ பண்ணும், ஆடுகள் அப்படியே ஃபாலோ பண்ணும் பாருங்க. எறும்பை பார்த்துருக்கீங்களா? ஒரு எறும்பு முன்னாடி போச்சுன்னா பின்னாடி அது ராஜா எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கும். இப்படிதான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஆனா நம்ம கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு சபைக்கு என்ன தேவை? பார்வை தேவை. உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களுடைய கண்களுக்கு ஒரு பார்வை அவசியம், ஒரு தூர தரிசனம், தூர்தர்ஷன். உங்களுடைய பார்வை ஒரு பரலோகத்தை குறித்ததான தரிசனம் உங்களுக்குள் காணப்பட வேண்டும். நாம் இயேசுவை பின்பற்றுகிறோம் என்றால் இயேசுவை குறித்ததான, அவரை குறித்ததான தரிசனம் நமக்குள் காணப்பட வேண்டும். இயேசுவை நம்ம எதற்காக பின்பற்றுகிறோம் யோசிச்சு பாருங்களேன். என்ன நோக்கம்? நமக்கு இயேசுவை பின்பற்றது நிமித்தமாக எவ்வளோ நஷ்டங்கள் வந்திருக்கு பாருங்களேன். நம்ம அந்த நஷ்டத்தை தான் நம்ம அதிகமாக மைண்ட் பண்ணிட்டு இருப்போம். இயேசு ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு நிறைய போராட்டங்கள் வந்திருக்கலாம், நிறைய சோதனைகள், பாடுகள், வேதனைகள், துர்க்கங்கள். ஆனால் ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன், நீங்கள் பின்பற்றுகிறது இயேசு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த இயேசுவை பின்பற்றுவது நிமித்தமாய் வருகிற பாடுகளை தான் அவைகளை தான் நாம் அதிகமாய் கணக்கில் வைத்து அவைகளை குறித்து தான் நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோமே அல்லாமல், ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் வருகிறதான போராட்டங்களை நம்ம மிகவும் பேச பார்க்கிறோம். ஆனால் இயேசு யார் என்பதை அறியாமல் இருக்கிறோம். அதனால தான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை பாருங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பொழுது வேத பாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்க போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். பாருங்க, வேத பண்டிதன், வேதத்தை குறித்து நன்கு அறிந்தவன், வேத பாரகன். அவன் பாருங்க, அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் நம்ம பின்பற்றி வருவேன் என்று சொல்லும் பொழுது இயேசு சொல்றாரு, எப்பா அடுத்த 20ஆம் வசனம் பாருங்களேன். இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு சபைக்குள்ள வருவதே, உள்ள வரும்பொழுது நமக்கு ஆண்டவர் என்ன தருவாரு? சபைக்குள்ள வரும்போது எனக்கு வீடு கட்டி தந்துருவாரா, வேலை கிடைக்குமா, சபைக்குள்ள வரும்பொழுது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோட தான் ஏதாவது கிடைக்குமா என்ற ஒரு இருதயத்தோட தான் நம்ம ஆண்டவருக்குள்ள வருகிறோம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, வேத பாரகன் இப்படி தான் சொல்றாரு, ஆண்டவரே நான் உண்மை பின்பற்றுவேன், நீங்க போகிற இடத்துல எங்க போனா நான் பின்பற்றுவேன். பேதுரு கூட இப்படி தான் சொல்றாரு, காவலிலும் சாவிலும் நான் உண்மை பின்பற்றுவேன் சொல்றாரு. அந்த சூழ்நிலை பாருங்களேன். அவனுடைய வாழ்க்கையில அவன் சொன்னது காவலிலும் நான் சாவு என்று சொல்ற போது அவனுடைய வாழ்க்கையில 3 முறை அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் வரும்போது உடனே மறுதளிச்சிட்டான் பாருங்களேன். என் அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் சூழ்நிலை வரும் வரைக்கும், அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும் வரைக்கும் நம்ம எளிதாய் நம்ம எதையுமே சொல்லிடுவோம் பாருங்களேன். வாயில நம்ம நிறைய பேசுறதுக்கு நம்ம போல அடிக்கிறதுக்கு ஆட்கள் கிடையாதுங்க. ஆனா சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரிடத்துல அந்த வார்த்தைகளிலே உறுதியா இருக்கிறோம். சாவிலும் காவலிலும் என்று சொன்ன பேதுருவை போல இந்த வேத பாரகன் இப்படிதான் சொல்றாரு. அந்த கண் தெரியாத குருடர்கள் 2 பேர் இருந்த பொழுது அவன் சொல்ல பாருங்க, பார்வை அடைய வேண்டும். இயேசுவை தொட்டவது பார்வை அடைந்த போது அவரை பின்பற்றினான். உண்மையாக நான் சொல்லுகிறேன், அவன் அந்த பார்வை இன்றைக்கு வேணும்னு, நமக்கு இயேசுவை குறித்த ஒரு பார்வை இன்றைக்கு வேணும். அது குறித்து தான் நம்ம இந்த செய்தியை கேட்கிறோம். அவர் நம்ம பின்பற்றுகிறோம். ஆனால் எதை பின்பற்றுகிறோம்? அவரை பின்பற்றுகிறோமா, இல்லை அவருடைய ஆசீர்வாதத்தை பின்பற்றுகிறோமா? அவரை பின்பற்றுகிறோமா, இல்லை அவருடைய நிமித்தமாய் அவருடைய நாமத்தை நிமித்தம் வருகிற பாடுகளை நம்ம அநேக நேரங்கள் நம்ம உதறி தள்ளி விடுகிறோம். இன்றைக்கும் சொல்லுகிறேன், இயேசு வந்ததனுடைய நோக்கத்தை நம்ம அறிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாகவே இவ்வுலகத்தினுடைய சூழ்நிலைகள் நம்ம ஒரு நாளும் கவனிப்பதே இல்லை, அதை சிந்திக்க கூட மாட்டோம். கர்த்தரை மட்டும் நான் நினைப்போம். ஆமென். ஏன் ஆண்டவர் விட்டு நம்ம தவறி போயிடும் தெரியுங்களா? மனுஷன் மீண்டும் மீண்டும் பாவம் செஞ்சு ஆண்டவர் விட்டு தூரம் போய், ஐயோ நான் பாவி நான் பாவம் செஞ்சுட்டான், இடறிட்டேன், தேவனை விட்டு தூரம் போயிட்டேன் என்று சொல்லி அவனுடைய ஜபமே பாருங்க முழுமையா அந்த பாவ மன்னிப்புக்காகவே அதிகமாக நேரத்தை செலவழிக்கிறானே எல்லாமே. ஆமீன். மன்னிக்கப்பட்ட பாவத்துக்கு எவ்வளவா நம்ம நன்றி கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம். நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்ம நிறைய நன்றி கடன் பட்டிருக்கோம் ஆண்டவருக்கு. நம்முடைய பாவங்களுக்கு மன்னித்தது அந்த ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவு நன்றி செலுத்தணும் தெரியுங்களா? அதனால தான் வேத பாரகன் சொல்ல, நான் எங்க போனா வருவேன். அதுக்கு சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்ப்பதற்கு இடம் இல்லப்பா. அப்படின்னா ஆண்டவருக்கு இந்த பூமியில இடம் இல்லையா? அதனுடைய அர்த்தம் என்ன?
நீ என்னை பின்பற்றுகிறாய் என்றால் எதற்காய் நீ பின்பற்றுகிறாய்? மிருகங்களுக்கும் கூட குழிகள் உண்டு, காகாயத்து பட்சிகளுக்கு கூடுகள் உண்டு, பாவம் நரிகளுக்கும் கூட குழி உண்டு, ஆனா எனக்கு இடம் இல்லைன்றாரு. அந்த அன்புக்குரிய அதனுடைய அர்த்தம் என்ன? தலை சாய்ப்பதற்கு இடம் இல்லை. நாம ஆண்டவரை தேடி வரும்பொழுது நீங்க யோசிச்சு பாருங்க, நாம தலை சாய்ப்பதற்கு தான் இடத்தை கேட்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாமா? மத்தேயு 19ஆம் அதிகாரத்தை நம்ம வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு 19:27 பாருங்களேன். பேதுரு ரொம்ப அழகா சொல்றாரு. எப்படி காவலிலும் சாவிலும் சொன்ன பேதுரு என்ன சொல்றாரு பாருங்களா. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு நாங்கள் உம்மை பின்பற்றினோமே. சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், நான் உனக்கு கேட்கிறேன், இந்த நாளில் நீங்க சொல்லுங்க, உம்முடைய நாமத்தின் நிமித்தமா எல்லாவற்றையும் விட்டு விட்டு பின்பற்றினோமே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டோமே, உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பாருங்களேன், இயேசுனுடைய சிலுவை மரணத்தை அவன் ருசிப்பதற்கு முன்பாக, இயேசு சிலுவை மரத்துக்கு செல்வதற்கு முன்பாக பேதுருவுக்குள்ளே இயேசுவை குறித்ததான ஒரு சிந்தனை, தூர தரிசனம் என்ன இருந்தது தெரியுங்களா? அவர் தேவன், அவர் குமாரன், எல்லாம் தெரியுங்க. மறுரூப மலையில ஒரு மறுரூபமானது எல்லாமே பார்த்துட்டாருங்க. அவ்வளோ பெரிய இயேசுவை அவன் கண்டபோது அவன் பார்த்த பார்வை, இயேசுவை பார்த்த பார்வை வேறே. ஆனால் இயேசு தன்னை வெளிப்படுத்தின பார்வை வேறே. அவன் இயேசுவினிடத்தில் அவன் கேட்கும் பொழுது பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் விட்டு விட்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? படகு விட்டது பெருசா நினைக்கிறாரு. நெட்டெல்லாம் விட்டுட்டேன் பாருங்க ஆண்டவரே, வலைகளை எல்லாம் விட்டுட்டேன், இவ்வளோ பெரிய ஆள் நான் பாருங்களேன், இதெல்லாம் விட்டுட்டேன், ஆனா நீங்க என்ன கொடுப்பீங்க, அதை எதை கொடுப்பீங்கன்னு தான் நான் சபைக்குள்ள வந்திருக்கேன். அன்புக்குரியவர்களே, நம்ம கூட இப்படிதான் இருக்கோம். நான் வேலையை விட்டுட்டு நான் பிரேயருக்கு வந்திருக்கிறேன், வேலையை விட்டு நான் ஜெபம் பண்றதுக்கு வந்திருக்கிறேன், ஆண்டவருக்காக நான் காணிக்கை கொடுத்துருக்கேன், எனக்கு என்ன ஆண்டவர் தரப்போறாரு? ஊழியத்துக்கு நான் எவ்வளோ காணிக்கை நான் கொடுத்துருக்கேன் தெரியுங்களா? தசமாக எவ்வளோ கொடுத்துருக்கேன். நான் கொடுத்ததை குறித்தே, நான் விட்டதை குறித்தே, நான் ஆண்டவருக்காய் செய்ததை குறித்தே பேசிக்கொண்டு இருக்குமே, அது நிமித்தமா என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போடு இருக்கிற விசுவாசியே, இன்றைக்கு நீங்கள் உணர வேண்டும், ஆண்டவர் எதை கொடுக்கிறார் என்பதை உணராமல், எஸ் லார்ட், நான் ஆண்டவருக்காக இடத்தை கொடுத்தேன் சார், எனக்கு ஆண்டவர் வீடு கட்டி கொடுத்தாரு, ஆண்டவருக்காக சர்ச்சுக்காக நான் ஒரு லோடு செங்கல் எடுத்து கொடுத்தேங்க, ஒரு 10 மூட்டை சிமெண்ட் எடுத்து கொடுத்தேன், என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சார். இதைத்தான் நம்ம இன்னைக்கு செய்திகளாக சொல்லிட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோமே எல்லாம. அன்புக்குரியவர்களே, ஆண்டோடைய அன்பை என்ன? பேதுரு மாதிரி தான் நம்மளும் இருக்கோம். படகை விட்டுட்டோம், உண்மைதான், விட்டதை குறித்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கதரேனுடைய கிராமத்தில் அப்படிதான் நடந்தது. இழந்ததை குறித்த மக்களிடத்தில் சொன்ன பொழுது ரெஸ்பான்சிபிள், இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு, கிறிஸ்துவின் அன்பு என்ன என்பதை அறியாமல் ஜனங்களுக்குள்ளே கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்தாத மக்கள் இயேசுவின் மூலமாய் வந்த ரட்சிப்பு என்ன என்பதை வெளிப்படுத்தல. சகையை பாருங்களேன், இயேசு உள்ள வந்தவங்க தனக்குள்ள இருக்கிற எல்லா பாவத்தையும் அவன் நாளத்தனையாய் நான் திரும்ப கொடுத்துருவேன், நான் வட்டிக்கு வாங்கினதெல்லாம் தவறையா, நான் தப்பு செஞ்சுட்டு நம்முடைய ரிப்பண்ட், அவன் மனம் திரும்புகிற ஒரு இருதயம் அவனுக்குள். இந்த சாயங்காலம், இந்த கால வேளையில அருமையான தேவ பிள்ளை, நீங்க நன்றாய் உணர்ந்து கொள்ளுங்க. பேதுரு கூட அப்படிதான் கேட்கிறாரு, ஆண்டவர் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப ஆசையா கேட்கிறாரு பாருங்களேன். மத்தேயு 19:28. அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது என்ன கிடைக்கும் என்று கேட்டவனுக்கு சொல்றாரு, என்னை பின்பற்றின நீங்களும், ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஆமென், அவரை பின்பற்றின நீங்களும். எஸ், இன்னைக்கு சொல்லுங்க, நான் அவரை பின்பற்றினேன் என்றால் இந்த பூமியில் என்ன கிடைக்கும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது மற்றவர்கள் எல்லாம் கூட எடுக்கப்படுமா? கொடுக்கப்படும். நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன், எடுக்கப்பட்டாலும் என் இயேசுவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இதான் செய்தி. இன்னைக்கு மக்கள் இன்னும் மனநிலையில் இருக்காங்க தெரியுங்களா? இயேசுவுக்காக நான் வீட்டை கொடுத்துட்டேன், நிலத்தை கொடுத்துட்டேன், இயேசுவுக்காக வேலையே விட்டுட்டேன் சார், நான் ஆண்டவர் என்னை பிளஸ் பண்ணும் சார். ஆமா, நான் ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்கு மொத்த செலவை நான் தான் எடுத்தேன், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நான் நம்பி எடுத்தேன். நிறைய ஆசீர்வாத சாப்பாடு, நிறைய ஆசீர்வாத பாத்திரங்கள் வந்துடுச்சு. இன்னைக்கு சர்ச்சுகள் எல்லாம் கமிட்டி போட்டு இன்னைக்கு என்ன செய்யறாங்க? வியாபார ஸ்தலம் ஆக்கிட்டாங்க, கள்ளர் குகை ஆக்கிட்டாங்க. அவன் நோக்கமே என்னது? சர்ச்சில் போய் ஒரு பாத்திரத்தை வாங்கிட்டு வந்த, சர்ச்சில் போய் நான் ஒரு முட்டையை வாங்கிட்டு வந்த, சர்ச்சில் போய். சார், ஒன்று நல்லா கவனித்துங்க, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க சபையில போய் பொருளை விலைக்கு வாங்கிட்டு வந்ததுனால ஆசீர்வாதம் இல்லை சார்.
ஆண்டவருக்காக என்ன கொடுத்தோங்கிறத விட ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கொடுக்கக்கூடியது மறுஜென்ம காலத்திலே பரலோக ராஜ்யத்தில் எப்படி இருக்குமா, என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நான் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவராக இயேசுவின் நிமித்தம், என் நாமத்தின் நிமித்தம் 29, 19, 29 வீட்டையாவது சகோதரியாவது சகோதரனையாவது ஆமை தாயையாவது ஆமை தகப்பனையாவது ஆமை பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ. இயேசுவுக்காக விடுங்களேன் பார்க்கலாம். ஆனா நம்ம விடுறதுக்கு மனசு இல்லைங்க சார். நம்ம என்னவோ எப்பவுமே சொல்லுவோம், என்ன தெரியுங்களா, இந்த விட்டவன் என்ன அர்த்தம்? மனைவி ஆண்ட தள்ளி விட்ட சொல்லிட்டாரா? புருஷன் எல்லாம் தள்ளி விட்ட சொல்லிட்டாரு என்ன? நீங்க யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவரை காட்டிலும் அன்பு எதன் மேல் வைத்திருக்கிறீங்க? உங்க மனைவி இன்னைக்கு ஆமென் ஆண்டவரை விட்டு விலக சொன்னா நீங்க விட்டுருவீங்களா? பேதுருடைய நிலை எப்படிதான் வந்துச்சு? எப்ப மறுதலிச்சிராத, அவன் உயிர் மேல ஆசைப்பட்டான் பாருங்களேன். சாவிலும் என்ற இடத்துல ஒருவேளை இயேசுவை போல திரும்பி நம்மளையும் போய் ஆமென் சிறைச்சாலையில் அடைச்சிட்டா நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவன் உயிர் பயத்தில் தான் அவன் சொல்லியிருக்கலாம். இயேசுவுக்காக நான் செய்வேன்னு சொன்னவன் இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவ காலம் வரப்போகிறது. ஒரு கடுமையான ஒரு காலங்கள் வரப்போகிறது. இன்னைக்கு பயங்கர நெருக்கடி பாருங்களேன். பொருளாதார நெருக்கடி உங்களை போட்டு அழுத்தம் கொடுக்கிறது. இப்ப சொல்லுங்க, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லி. சார், வேலை இருக்கும்போது விசுவாசத்தை பத்தி பேசுறது இல்ல, வேலை இல்லாத நேரத்தில் விசுவாசத்தை குறித்து நீங்க பேசணும். வீட்டுக்குள்ள அரிசி இருக்கும்போது விசுவாச ஜபத்தை சொல்லக்கூடாது. அரிசியே இல்லை, நீ அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்ய தெரியல, நைட் என்ன செய்ய போறீங்க தெரியல, வீட்டுக்குள்ள ஒரு பொருள் இல்லை, வெறும் தக்காளி மட்டும் தான் உங்க வீட்டில் இருக்கு, இப்போ நைட் என்ன சாப்பிட போறீங்க? இதுல தான் உங்க விசுவாசம் பரீட்சிக்கப்படும். ஆமென் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க வீட்டில் அடுத்த வேலைக்கு ஆகாரம் இருக்காது, அப்போ ஜெபிக்கணும். அந்த ஜபத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார். ஆமென். இன்னைக்கு நைட் என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை, தக்காளி மட்டும் இருக்குங்க அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்கீங்க. பைபிள் சொல்லுகிறது, என் நாமத்தின் நிமித்தம் நீ தகப்பனையும் தாயையும் சகோதரனையும் சகோதரியும் பிள்ளைகளையும் மனைவி யாரை நீ விட்டாலும் சரி, உன் நிலங்களை என்ன விட்டாலும் சரி, அதை 100 தனையாய் நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம எப்பவுமே இம்மையிலும் உள்ள ஆமென் இம்மைக்குரியதான ஆசீர்வாதத்தை பற்றி தான் பேசணும். எப்படி நம்ம எப்போ ஜெபம் பண்றது? எப்படி ஜெபம் பண்றோம்? ஈசாக்கு விதைத்தான் 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வாதம். 100% விசுவாசம். நம்முடைய விசுவாசம் எப்படி? பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதைத்தான், அவனை 100 மடங்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று பயங்கரமா நம்ம அப்பா விசுவாச வார்த்தையில அறிக்கை பண்றது பயங்கரங்க. 90% 100% ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்றாரு, இம்மையில நீ 100% ஆண்டவருக்காக நீ விட்டு கொடுத்தால் மறுமையில 100% பலனை கர்த்தர் இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதத்தை தருவாராம். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வாய் என்று கர்த்தர் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இதே 5ஆம் அதிகாரம் மத்தேயு 5:19 பாருங்களேன். பேதுரு குறித்து நம்ம அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவன் என்ன ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. என் பின்னே வாருங்கள், உங்களை என்ன பிடிக்கிறவனாக ஆக்குவேன். ஆமா, உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார். உடனே அவர் என்ன சொல்லிட்டாரு? பேதுரு என்ன சொல்லிட்டாரு? ஏ அப்பா ஆண்டவரே, நான் வலைகளை விட்டுறேன். மத்தேயு 4:19 மத்தேயு 4:19. பிரைஸ் காட். அன்புக்குரியவர்களே, 4:19 பாருங்களேன். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷனை. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நீங்க வலைகளை விட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரை பின்பற்றினார்கள். அவர் என்ன செய்தார்? வலைகளை விட்ட பிறகுதான் இயேசுவை பின்பற்ற முடியும். வலைகள் மீன்ஸ் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு கையில் இருக்கிறது வலை. நெற்ற விட்டினாத்தான். நெற்று கையில பிடிச்சிருந்தீங்கன்னா இயேசுவை பின்பற்ற முடியாது. நோ ஃபாலோ, நோ 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 நோ. ஒன்னா நீ நெற்று ஃபாலோ பண்ணும், இல்லைன்னா ஜீசஸ் தான் ஃபாலோ பண்ணு. ஜீசஸ் ஃபாலோ பண்ணுன்னா நெற்றை விட்டு தான் ஆகணும், இல்லைன்னா அது உன்னை சிக்கிக்கொள்ளும். நெற்று உன்னை சிக்க வைக்கும். நெற்று உன்னை பாவ வழியில சிக்க வைக்கும். நெற்று மனுஷனை பிடிக்கிறவனா மாத்தாது, மனுஷன் உன்னை பிடிச்சிருவான். நீங்க ஆத்துமாவை பிடிக்கணும், ஆனா பிசாசு உங்களை ஆத்துமாவை கொள்ளையிட்டக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப கண்களை பிசாசு வசியம் பண்ணிடக்கூடாது. எண்ணங்கள் பிசாசு வசியம் பண்ணிடக்கூடாது. நினப்பாவே இருக்குதுங்க, என்னால் ஜெபிக்கவே முடியல. என் திங்கிங்ல, என் பேச்சு, என் பார்வை, என் எண்ணம் ஏதோ ஒன்றை இழந்தவனை போல,
எதையோ குறித்து பிசாசுக்கு நல்லா தெரியும். நீ ரொம்ப ஃப்ரீயா இருக்கணும்னு அந்த வந்து அப்படி மொபைல புடி. இல்ல ஏதாவது திங்க் பண்ண வச்சுருவான் பாருங்களேன். ஏதாவது பசங்கள குறிச்சு சொல்லி, இல்ல பிள்ளைங்கள குறிச்சு சொல்லி, ஏதாவது ஒரு இல்ல பணத்த குறிச்சு, ஏதாவது ஒரு திங்கிங் உங்களுக்கு குடுத்துட்டே இருப்பான் பாருங்க. பிசாசுனுடைய வேலை என்ன தெரியுமா? உன் மைண்ட வந்து ஏதாவது திங்க் பண்ண வச்சுட்டே இருப்பான். ஏன்னா நீங்க இயேசுவ ஃபாலோ பண்ணக்கூடாது. அவனுடைய மெயின் திங்கிங் என்ன தெரியுமா? நீங்க அவர ஃபாலோ பண்ணக்கூடாது. அவர ஃபாலோ பண்றதுன்னா என்ன அர்த்தம்? இயேசுனுடைய படத்தையோ, இயேசுனுடைய சிலுவையோ அப்படி அத வச்சு அப்படி நடந்து போறது தான் ஃபாலோ. இல்லைங்க. ஜெபம் என்பது அவரை ஃபாலோ பண்ணுவதற்கு சமம். வேத வசனத்தை வாசிப்பது என்பது அவரை ஃபாலோ பண்ணுவதற்கு சமம். அவருடைய வார்த்தையை தியானிப்பது என்பது அவரை ஃபாலோ பண்ணும். அப்போ ஒரு மனுஷன் பிரேயர் பண்ணாம இருந்தானா, அவன் நெட்ல இருக்கான்னு அர்த்தம். நெட்ல இருக்க மனுஷனால அவரை ஃபாலோ பண்ண முடியாது. ஜெபிக்கவே முடியாது. ஏதோ ஒரு திங்கிங்ல இருப்பான். அவனை வலைய சிக்குண்டு அவனை மாட்ட வைக்கிறது தான் பிசாசுடைய வேலை. ஆனா பேதுரு பாருங்களேன், அந்த வலைகளை அவன் விட்டு என்ன செய்கிறானாம்? 80 வலைத்தளத்தை விட்டு, வெப்சைட்டை விட்டு, அந்த மாம்ச வலையை விட்டு, உலகம் என்கிறதான அந்த வெப்சைட்டை விட்டு, உலகம் என்கிற வலையை விட்டு, பாவ வலையை விட்டு, சரீரம் ஆமென், சரீரம், இருதயம், ஆவி, ஆத்ம, சரீரத்தை அவன் என்ன செய்கிறான்? ஆமென், ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறான். அன்புக்குரியவர்களே, அதான் மத்தேயு 4:22 பாருங்களேன். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். எப்படிங்க? ஆண்டவர் சொன்ன உடனே எதெல்லாம் விட்டுட்டான்? படவையும் தங்கள் தகப்பனையும். படகு என்பது நமக்கு உலகில் கொடுக்கப்பட்ட ஆதாரம். என்னங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? இன்னைக்கு வேலையை முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, ஆண்டவரை முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? வேலை தான் நமக்கு படகு. உலகத்தில் உள்ள வேலை, பணம், இதுதான் படகுங்க. பணம் வேணுமா, இயேசு வேணுமா? பணம் வேணும் நீங்க தேடி இயேசுவிடத்தில் வந்தீங்கன்னா வலைத்தளத்தில் சிக்கிக் கொள்வீர்கள். சம்பாதிக்க நிறைய வழி இருக்குங்க. அது இயேசு வேணும்னு அவசியமே இல்லை. நீங்க ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பணம் சம்பாதிக்கிறதுக்கு திருட தெரிந்தா தெரியும், பொய் சொல்ல தெரிஞ்சா போதும், திருட தெரிஞ்சா போதும், ஏமாத்த தெரிஞ்சா போதும். பணம் உங்க வீட்டை தேடி வரும், உங்க வாட்ஸ்அப் படிய தட்டும். ரம்மி விளையாண்டிங்கன்னா போதும், நல்ல லாட்டரி அடிச்சிரும், நல்ல காசு கிடைக்கும். பணம் சம்பாதிப்பதற்கோ இல்லை பணத்துக்கு இயேசு வேண்டாங்க. பாவத்தினால் வருகிற ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்கு வேண்டாம். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, பேதுரு வலைகளை விட்டதை போல நாங்கள் இன்றைக்கு வலைகளை விட்டு நாங்கள் பின்பற்ற விரும்புகிறோம். பூமியில எண்ணத்தை கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் வந்திராதபடி, எது இழந்தாலும் சரி, எங்க படகை இழந்தாலும் சரி, நம்முடைய ஆதாரம் யாரு? இன்னைக்கு அப்பாவுக்காக இயேசு மறுதளிச்சிருப்போம், அம்மாவுக்காக நீங்க இயேசு மறுதளிச்சிருப்பீங்க, ஜாதி ஜனத்துக்காக இயேசு மறுதளிச்சிருப்பீங்க. இயேசு வேணும். இன்னைக்கு பாருங்க, உயிர் மேல பயமா இருந்தனால தான் பேதுரு மறுதளிச்சாருங்க. நீங்க வேலைக்காக இயேசு மறுதளிச்சிருக்கீங்களா? உங்க ஜாதியை மறைச்சு நீங்க சர்டிபிகேட்ல உங்க பேரை மறைச்சிருக்கீங்களா? சபையில வந்தா உங்க பேரு என்ன பேருங்க? ஆமென், கிறிஸ்தவ பேரு. சபைக்குள்ள ரோசலின். ஆனா வேலை செய்யற இடத்துல இன்னும் மாரியம்மாவா தான் இருக்கீங்க. உங்களோட பேரும் கூட மாற்ற முடியல. ஏன்? வேலை போயிருச்சுன்னா. கிறிஸ்துவுக்காக நாம் எதை ஆதாரமா எதிர்பார்த்து கொண்டு இந்த ஆதாரம் நம்ம விட்டுருச்சுன்னா நம்ம எப்படி நம்ம வாழ்வது? ஆனா பேதுரு அதை குறித்து யோசிக்கல. என் பின்னே வாருங்கள். உடனே அவன் கீழ்ப்படிஞ்சான் பாருங்களா. ஓகே, அவன் ரெடி ஆயிட்டான் பாருங்களேன். படகு விடுவதற்கு அவன் ஆயத்தம், மறுதளிப்பதற்கு. நீங்க மறுதளித்தது மட்டும்தான் நீங்க யோசிக்கிறீங்க. அவன் 3 முறை தான் மறுதளிச்சான். ஆனா நம்ம எத்தனை முறை ஆண்டவர் மறுதளிச்சிருக்கோம் தெரியுங்களா? இயேசுவை பின்பற்றுவான்னு சொல்லி, என்னை பின்பற்றுவான்னு சொல்லி ஒரு முறை கூப்பிட்டோன்னே அவன் ரெடி ஆயிட்டான். அவன் படகை விடுவதற்கு ரெடி, நெட்டை வலையை விடுவதற்கு ரெடி. நம்ம எத்தனை முறை வலையை எடுத்தோம், எத்தனை முறை கீழே விட்டோம் தெரியுங்களா? அநேக முறையை வலையை விட்டுட்டோம், ஆனா திரும்பி எடுத்துருவோம். இன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே, இனி இந்த வலை வேண்டாம், இந்த நெட்டு வேண்டாம், இனி இந்த வலைத்தளம் எனக்கு வேண்டாம், இனி இந்த தவறுகள் நான் செய்ய மாட்டேன், உங்களுடைய வசனத்தின்படி தான் நான் வாழ்வேன்னு சொல்லுவோம். ஆனா எது உலகத்துல உங்களுக்கு ஆதாரமா இருக்கிறது, அதை உடனே என்ன செய்யுதுங்க? அந்த பாவம் உங்களை அப்படியே பின்னி பிணைஞ்சிருது பாருங்களேன். மீண்டும் விட்ட வலையை அவன் மீண்டும் எடுக்கல. ஆனா நாம என்ன செஞ்சோம் தெரியுங்களா? அதை மீண்டும் எடுத்து மீண்டும் கீழே விட்டு இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துருக்கோம். ஆனா பேதுரு ஒரே ஒரு முறை அவன் படகை விட்டவன். இயேசுடைய உயிர் தெழுந்த பிறகுதான் அவன் மீண்டும் பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க போயிட்டான். அப்போ இயேசு விடுறாங்க. இன்னைக்கு இந்த செய்தி கேட்கிறதா இருந்திருக்காங்க. நீங்க எத்தனை முறை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டீங்க?
எத்தனை முறை நீங்க இதை கேட்டு எத்தனை முறை ஆண்டோட வார்த்தையை நீங்க பின்பற்றுவீர்கள்? பாருங்க, ஒரு லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் 59-60 பாருங்க. வேற ஒருவன் வந்து ஆண்டவரே நான் உங்களை பின்பற்ற விரும்புகிறேன் என்று சொன்ன அதுக்கு இயேசு, வாப்பா நீ வரலாம் அப்படின்னு சொன்ன, பின்பற்றி வா என்றார். உடனே ஆண்டவரே முன்பு நான் போய் நான் வரேன், ஆனா எங்க அப்பாவுடைய அடக்கம் பண்ணணும் அப்படின்னா என் தகப்பனுடைய சஸ்காரம் அவங்களுக்கு செய்ய வேண்டியதான என்ன சொல்றது சாங்கியங்களெல்லாம் செஞ்சு அந்த கடமைகளெல்லாம் செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னா இயேசு சொன்னார், மரித்தவர்களை அடக்கம் பண்ணட்டும், நீ என்ன பின்பற்றுமா? உடனே அதுக்கு இயேசு சொன்னாரு, அடக்கம் பண்ணவர்கள் அடக்கம் பண்ணுமா, நீ என்னை பற்றி தேவ ராஜ்யத்தை பற்றி நீ பிரசங்கம் பண்ணிட்ட. நண்பர்களே, நீங்கள் நாமும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்கிப்பது தான் இந்த நாள் அழைச்சிருக்காங்க. செய்தி கேட்கும் போது நீங்க உணருங்க, ஆண்டவரே என்னை குறித்து நீ அழைத்த நோக்கம் என்ன? ராஜ்யத்தை நாங்கள் பேசும், ராஜ்யத்தை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோம். அதனால்தான் தகப்பன் மேல வைத்த அன்பு நிமித்தமா அவன் சொன்னா, நான் எங்க அப்பா போய் நான் அடக்கம் பண்ணி சொல்லுவான். சங்கீதங்கள் புத்தகம் 45 எடுத்துக்கலாமா? சங்கீதங்கள் புத்தகம் 45 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் பாருங்க. குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக் கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன் தகப்பன் வீட்டை விடு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம ஒரு வேளை விட வேண்டியதை விட்டுட்டோம்னா நம்மள ஒரு நாளைக்கு ஆண்டவர் தகப்பனா மாத்திடுவாங்க. நீங்க இன்னும் விட வேண்டியது விடாததுனாலதான் அப்படியே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நீ சொல்லுங்க, ஆண்டவரே நான் தகப்பனாய் மாற வேண்டும். எத்தனை பேர் சொல்ற கிடையாது? நீ கை கோயிலுங்க, ஆண்டவரே என்னையும் ஆபிரகாமை போல தகப்பனாய் மாற்றும். குமாரத்தியே நீ கேள், உன் சேவையை சாய்த்து சிந்தித்துக் கொள், உன் ஜனத்தையும் தகப்பன் வீட்டை நீ மறந்து விடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? என் தகப்பன் வீடு என்றால் என்ன? என்னுடைய குடும்பம், நான் வளர்ந்து வந்த வீடு, என் பெற்றோர், என் சொந்தம், என் பந்தங்கள் எல்லாவற்றையும் உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் மறந்து விடுவதற்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையை மறப்பதே இல்லை. தெரியுங்களா? நான் எப்படிப்பட்ட குடும்பத்தில் வளர்ந்தது தெரியுமா? என்னுடைய பேரண்ட்ஸ் எப்படிப்பட்டவங்க, என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு நான் எப்படிலாம் இருந்த தெரியுமா? தகப்பன் வீட்டை மறந்து விடு. இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் கானானுக்குள் போக முடியல தெரியுங்களா? அவங்க வாழ்ந்த வாழ்க்கை இந்த வனாந்தர பாதையில எதிர் ஆண்டவர் வைத்திருக்க அந்த கானானை குறித்து அவங்க சிந்திக்கவே இல்லை. விட்டு வந்த எகிப்தை குறிச்சே பேசிட்டு இருந்தாங்க. அங்க எனக்கு சாப்பிடறதுக்கு இருக்கு, அங்க எனக்கு தூங்க நல்ல ஒரு இடம் இருந்தது. எகிப்தை குறிச்சதான பெருமை அவங்களுக்குள்ள இருந்ததுனாலதான் எகிப்து குறிச்ச பெருமையா பேசினாங்க. கானானை குறித்த பாலம் தேனும் ஓடுகிற தேசத்தை குறித்து அவங்களுக்கு தரிசனமே இல்லாம போச்சு. அவங்க பார்வை அடையாத ஒரு குருடர்களை போல வாழ்ந்ததுனாலதான் மோசே சொன்னதை அப்படி கேட்டு நடந்தாங்க. அப்படிதான் அது அவங்க செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி. நீங்க எப்படி இருக்கீங்க பாருங்க, திரும்பி பாருங்க, நம்ம எப்படி வாழ்ந்தோம். இன்னைக்கு சொல்லுவோமா, தகப்பன் வீடு என்றால் உலகத்தின் சுகபோகமான வாழ்வை இன்னைக்கு நீங்க மறக்கணும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நிறைய பாவத்தை விடுறது கஷ்டம் தெரியுங்களா? ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட தண்ணி அடிக்கிறது, சீட்டாடுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய கெட்ட காரியங்கள், ஆபாசமான, அசுத்தமான, தீட்டான, இச்சையான காரியங்கள் பேசுறது, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு அதை கேட்கறதுக்கு ரொம்ப இன்பமா இருந்த மாதிரி இருந்தது. நண்பர்களோட ஜாலியா பேசித்தான் இருந்தோம். ஆனா இன்னைக்கு இதெல்லாமே கட் பண்ண சொல்லிட்டாரு ஆண்டவர். எங்கேயுமே இதெல்லாம் உட்காரக்கூடாதுப்பா, பேசக்கூடாது, நடக்கக்கூடாது. கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தாவே நிறைய ஆண்டவர் நிறைய நண்பர்களை கற்பனை சொல்லியிருந்தார், நிறைய உறவுகளை கற்பனை சொல்றார். விட வேண்டிய விட்டாதான், அந்த நெற்ற விட்டாதான் ஆண்டவர் நமக்கு ஆதரவாக இருப்பான். அவன் சொல்ற தகப்பனை நான் அடக்கம் பண்ணட்டும் கேட்கிறான். இயேசு சொன்னாரு, என்னை பின்பற்றி. நம்மளை ஆண்டவர் ரட்சித்தது எதற்கு தெரியுமா? நம்மளை ஆண்டவர் எதற்காக ஏற்றுக்கொண்டார் தெரியுமா? நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டேனே, எங்க அப்பாவை, என் குடும்பம், எல்லா சொந்தங்கள் எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். அதை காட்டிலும் அதிகமாக உண்மை மட்டும் தான் நேசிக்கிறேன். எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு சொல்லுமா, இயேசுவின் ராஜ்யத்தை குறித்து, தேவ ராஜ்யம், அது கிங்டம், அந்த ஹெவன், பரலோக ராஜ்யம், அது மிக
நித்திய ராஜ்யம் என்பது, அது தேவனுடைய ராஜ்யம் என்பது அவ்வளவு பெரிய மகிமையான ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை யாரெல்லாம் வேணும்னு ஆர்வமா இருக்கிறோமோ அவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த மகிமை பிரசங்கம் ஆரம்பிச்சார். அதனாலதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல நிறைய நேரத்தில் நம்முடைய தேவ சித்தத்தின்படி செய்யாம நம்ம விருப்பத்தின்படி வாழ்வதனால்தான் அநேக நேரத்தில் தேவனை துக்கப்படுத்துவதில் நம்ம வாழ்ந்தோம். பாருங்களேன், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னை வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். இயேசுவை பின்பற்றணும்னா நம்ம வெறுக்கணும். நம்ம இயேசுவை பின்பற்றும் போது யாரை வெறுத்தணும் தெரியுங்களா? அவரவே வெறுத்தணும். ஆண்டவர் சொல்ல, உன்னை நீ வெறுத்தால் மட்டும்தான் சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்ற முடியும். உன்னை நீ வெறுத்தால் சொல்லுகிறார், அவன் தன்னை வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டே இருப்பேன். இப்போ சிலுவை என்பது ஒருவேளை வீட்டில் இருக்கிற பொருளாதாரமாக இருக்கலாம், பிள்ளைகள் வாழ்க்கையில் வருகிற சோதனைகள் வரலாம், மனைவி மூலமாய், கணவன் மூலமாய், உடன்பிறப்புகள் மூலமாய், சொந்தங்கள் மூலமாய் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாய் ஏதோ ஒரு சிலுவையை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள். மகளே உங்களுக்கு ஒரு சிலுவையாய் அமையலாம், கணவனே உங்களுக்கு சிலுவையாய் அமையலாம், மனைவியே சிலுவையா நம்ம நீங்க தோல்ல சுமந்துட்டு இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, இயேசுவுக்காக நான் எல்லாவற்றையும் நான் சகிக்கிறேன். இயேசுவுக்காக நீங்க சொல்ல முடியும், ஆண்டவரே இயேசுவுக்காக நான் எல்லாவற்றையும் நான் சகிக்கிறேன், என்னை மாற்ற வேண்டுமே. சிலுவையிலே நாம் இன்னைக்கு சிலுவையை சுமந்து கொண்டு இருக்கக்கூடியதான ஒரு அனுபவத்துக்கு நாம் கடந்து செல்வோமா? யார் இன்னைக்கு உலகத்தில் நம்ம சிலுவையாய் ஒருவேளை நம்ம வேலை செய்கிற இடத்துல கூட பலவிதமான போராட்டங்கள் சந்திக்கலாம். நாம் நம்மை வெறுத்தால் மட்டும்தான் சிலுவை எடுக்க முடியும். யார் அது சிலுவை? ஒருவேளை நம்ம வேலை செய்யும் முதலாளி கூட இருக்கலாம். வாசிச்சு பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 61, 62. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:61, 62. பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிற இடத்திலே அனுபவித்துக் கொண்டு வரும்படி எனக்கு என்ன செய் உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். இயேசு கலப்பையில் தன் கையை வைத்து, பின்னிட்டு திரும்பி பார்க்கிறவன் எவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் தகுதி உள்ளவனாக. அப்படின்னா கலப்பையில கை வச்சுட்டீங்க. ஒருத்தர் கேட்கிற, ஆண்டவரே நான் போய் பின்பற்று உண்மைதான், ஆனா நான் போய் முதல்ல என்ன செய்யணும்? வீட்டில் இருக்கிற இடத்துல போய் அனுபவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுங்க. என் வீட்டில் இருக்கிறவங்களை பார்த்து நான் சரிப்படுத்தேன், வீடை நான் சரிப்படுத்திட்டு நான் பின்னாடி உங்களை பின்பற்றுவேன்னு சொல்றோம். நீங்க அவரை பின்பற்றுங்க, வீட்டினுடைய காரியத்தை அவர் பொறுப்பேற்றுக் கொள்வார். நீங்க வீடை சரிப்படுத்த நீங்க போக முடியாது. நீங்க வீட்டினுடைய காரியத்தை நீங்க நான் என்ன சொல்றேன், வீட்டில் இருக்கிற இடத்துல அனுபவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க. அதை இயேசு சொல்ற, நீ கலப்பையில கை வச்சுட்டப்பா. ஆமென். கலப்பையில கை வச்சுட்ட, நீ பின்னாடி திரும்பி பார்க்காது. இயேசு ஏற்றுக்கொண்டார். நண்புக்குரியவர்களே, நீங்க பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. நீங்க ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நீங்க பிரவேசிச்சீங்கன்னா, நீங்க பின்பாக திரும்பி பார்த்தீங்கன்னா, நம்ம உண்மையாவே நம்ம ஆண்டவர் மறுதளிச்சதுக்கு சமமா மாறிடுவோம். ஆகையால் நம்ம பார்த்தோம், மத்தேயு 19:21 பார்க்கும் பொழுது, மத்தேயு 19:21, அதுக்கு இயேசு, நீ பூரண சர்வனாயிருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரனுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும்படி பின்பு என்னை பின்பற்றுவா. எப்போ? நம்ம வீட்டில் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தி நான் வருகிறேன் என்று சொன்னா நான் வர முடியாது. பூமியில் இருக்கிறது எல்லாமே பொக்கிஷம் இருக்கிறது எல்லாவற்றையும் கர்த்தருக்கு உலகத்திற்கு நீ வேண்டாம், உன் கையில் இருக்கிறது எல்லாமே கொடுத்திருப்பா, பின்பு என்னை பின்பற்றுவா. அது முடியாத காரியம் பாருங்க. நீ ஆண்டவருக்குள்ள வரும்பொழுது என்ன கிடைக்கும் தானே வரோம். நான் பின்பற்றுவேன் ஆண்டவரே, ஆனா எனக்கு என்ன கிடைக்கும் கேட்கணும். ஆண்டவர் சொல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு வாப்பாங்க, முடியாது. ஆனால் பாருங்க, ஆண்டவர் சொல்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், ஆமென், அவரை பின்பற்ற வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் ஆமென். அதற்கு ஆமென், இயேசு என்ன செய்யறாரு? யோவான் 12:26, யோவான் சுவிசேஷம் 12:26 பாருங்களேன்.
ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை என்னை பின்பற்ற பின்பற்ற கடவுள். நான் எங்கே இருக்கிறோம் அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நீங்க பிரசங்கம் பண்ணணும். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசும் பொழுது உண்மையா சொல்றேன், எந்த ஒரு மனிதன் இயேசுவை குறித்து பேசுவானோ அவனை பிதாவானவர் கனமனுவார் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நாம் பின்பற்றுகிறோமா? யாரை நாம் பின்பற்றுகிறோம்? ரூத் இப்படியாய் சொல்கிறார். ரூத் 1:16 பார்க்கும் பொழுது மரணம் வரைக்கும் நான் இயேசுவை நான் பின்பற்றுவேன் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ரூத்ல பாருங்க, நகோமியை பார்த்து அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு ரூத்? ஆமென் ஆமென், போகிற இடத்துல எல்லாம் நான் வருவேன், மரணம் மட்டும்தான் அவன் பிரிக்கணும்னு சொல்றாரு பாருங்களேன். அந்த ரூத்தினுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது மிக ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. எவ்வளோ அந்த நகோமி மேல ரூத் அன்பா இருக்கா பாருங்க. 1:16 சொல்றா, நீ எங்க போனா நான் உன் கூட வருவேன். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து நீ என்னோடு பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திற்கு நானும் தங்குவேன். உன் ஜனம் என் ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று ரூத் சொல்கிறார். மரணம் வரைக்கும் 17 நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவே. மரணமே இல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தருக்கு சரியாகுவதற்கு அதிகமாக எனக்கு செய்யும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? மரணம் தாங்க இயேசுவை விட்டு. இன்னைக்கு சாவே வந்தாலும் நம்ம ஒரு நாள் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி இருக்கக்கூடாது. ரூத் நகோமியை பின்பற்றினது போல எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் இயேசுவை நான் பின்பற்றுவேன், மரணமே இல்லாமல் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேசாதே. நீங்க சொல்ல முடியுமா? என் ஆண்டவர் விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். கை உயர்த்தி காட்டுங்க, ஆண்டவர் பார்க்கட்டும். நீங்க இந்த வசனத்தை கேட்கும் பொழுது எத்தனையோ முறை நீங்க பின்வாங்கிட்டீங்க. ரூத் நகோமி என்றாலே மனோகரம், மகிழ்ச்சி என்ற அர்த்தம். இயேசுவை இந்த நாளிலே பின்பற்றுவதற்கு அவரை பின்பற்றுகிற ஒரு மனிதனாய் நீ வாழ்ந்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கார். ரூத்துக்கு அப்படிதான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்தார். என்னாகமத்தின் புத்தகம் 14 22 நம்ம பார்க்கும் பொழுது என்னாகமம் 14:24 உத்தமமாய் பின்பற்றின காலேபை குறித்து பார்க்கும் பொழுது அவன் உத்தமமாய் பின்பற்றினான். என் தாசனாகிய காலேபோ வேறே ஆவியுடையவனாய் இருந்து, என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, என் தாசனாகிய யோபு அவன் காலேபு எப்படிப்பட்டவனாய் இருந்தானா? அவன் வேறே ஆவியுடையவனாய் அவன் இருக்கிறபடினாலே உத்தமமாய் என்னை என்ன செய்தானா? பின்பற்றி வந்தபடினாலும் நன்மைக்குரிய கர்த்தருடைய பிள்ளை உத்தமனான காலேபு. நீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு பேர் வாங்க முடியுமா? பாருங்க, உபாகமத்தின் புத்தகம் 1:36 உத்தமனான காலேபை குறித்து ஆண்டவர் சொல்றார். உபாகமம் 1:36 இந்த ஆண்டவர் சொல்றாரு, நீ உத்தமனான காலேபை குறித்து சொல்லும் போது ஆண்டவர் சொல்ல, நீ உத்தமன். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் நான் அவனை மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கு பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். நன்மைக்குரிய கர்த்தருடைய பிள்ளை நம்ம பின்பற்றுகிறோம், ஆனா பின்பற்றுறதுல உத்தமம் இல்லைங்க. நன்மைக்குரிய கர்த்தருடைய பிள்ளை நீங்க உத்தமம் இல்லாமல் பின்பற்றுகிறாங்க. நீங்க செய்தியை கேட்கும் பொழுது சொல்லுங்க, ஆண்டவர் நான் உங்க இடத்துல நிறைய நேரங்கள்ல நான் உத்தமம் இல்லாமல் போய் விடுகிறேன். காலேபுக்கு தேவன் மேல ஒரு உத்தமமான ஒரு சுபாவம், ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து சிந்தனை இருந்தது. நண்புக்குரியவர்களே, இன்னைக்கு சொல்லுங்க, உத்தமமான காலேபை குறித்து ஆண்டவர் சொல்ற, நீ பின்பற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். நீங்க சொல்ல முடியுமா? நீங்க எபேசியர் எழுதின நிருபம் 5:1 பாருங்க. எபேசியர் 5:1. ஹalleluya, ஸ்தோத்திரம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாக. எப்படி பின்பற்றணுமா? தேவனை எப்படி பின்பற்றணுமா?
பிரியமான பிள்ளைகளாய் நாம பின்பற்றணும். அருமையான தேவ பிள்ளையே, இந்த செய்தியை கேட்கும் பொழுதே சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளைகளை போல நாம் நம்மை பின்பற்ற வேண்டும். நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிறோம் உண்மைதான். ஆனா காலை தேவனிடத்தில் உத்தமமான ஒரு காலை பாய் அவன் வாழ்ந்ததினாலே அவனை கர்த்தர் சொன்னார், வேறு ஆவியுடைய எப்புனையின் குமாரனாகிய காலே என்று சொல்லி அவன் பெயர் பெற்றான். எபேசு சபையிலே விசுவாசிகளை குறித்து ஆண்டு சொன்னது பவுல் எப்படியா எழுதினார், நீங்க பிரியமான பிள்ளைகளை போல தேவனை, அப்ப பிரியமான பிள்ளைகள் தான் தேவனை பின்பற்றுவார்களாம். அதனால 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியே உபத்திரவத்தில் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவதாய். அன்புக்குரியவர்களே, எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவதாய். பவுல் சொல்றாரு, நம்ம ஆண்டவரை பின்பற்றோம்னா நம்ம செல்கிற சபைகளோட ஊழியக்காரன் என்ன சொல்றாரு கீழ்ப்படிங்க. நீ நிறைய உபதேசம் மாற்றம் உண்டாயிருக்கு. சபையில நிறைய விசுவாசிகளுக்குள்ளே பெரிய ஒரு மாற்றம் பாருங்க. விசுவாசத்தில் பின்பற்ற வேண்டும் என்றால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரனை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தேவனுடைய ஊழியக்காரனை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தேவனை பின்பற்றி அடுத்தது உங்க ஊழியக்காரனை பின்பற்றி நடத்தி வந்ததிலே கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கொடுத்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததிலே நீங்க நிலைத்திருங்க. ஏனென்றால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 43 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:43 ஆண்டவருடைய கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய சபையிலே அப்படியாய் ஆண்டவர் எழுதி வைத்திருக்காங்க. ஜெபாலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தை அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். யாரை பின்பற்றினார்கள்? பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவருடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையினாலே நிலை கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு புத்தி சொன்னார். நீங்க கற்றுக்கொண்டதில் நிலைத்திருங்க. உபதேசம் மாறுவதற்கு நிறைய மாற்றங்கள் உண்டாகும். ஆனா இயேசு மறுதலிச்சாருங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஊழியம் சொல்றது நீங்க கீழ்ப்படிங்க. ஊழியக்காரன் எதை சொல்றாரோ உங்களுக்கு நன்மைக்காக சொல்றாரு. ஆகையினாலே முதலாவது தேவனை உத்தமமாய் பின்பற்றுங்க. இரண்டாவது கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரனை அவர் சொல்வதை நீங்கள் அப்படி பின்பற்றி அதில் நிலைத்திருங்க. கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வாரம் கொடுக்கிற சத்தியத்தில் நீங்க நிலைத்திருங்க. அதன்படி நீங்க வாழும்போது நிச்சயமாகவே இயேசுடைய வருகை கடந்து செல்ல முடியும். கடைசியாக அவன் 3 வசனங்களை பார்க்கும் பொழுது அவன் சபையை பின்பற்ற வேண்டுமாம். அடுத்தது என்னதுங்க? சபையை பின்பற்ற வேண்டும். மூன்றாவது 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. ஆமென். என்னங்க? சபையை பின்பற்ற, முதலாவது தேவனை பின்பற்ற வேண்டும். இரண்டாவது ஊழியக்காரனை கொடுத்த அந்த வசனத்தை பின்பற்ற வேண்டும். மூன்றாவது சபையை பின்பற்ற வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. எப்படியெனில் சகோதரரே, யூதேயா தேசத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றியிருந்தார்களாகி அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள். அதை காண்பிக்கிறது. தேவனுடைய சபைகளை என்ன செய்யணுமா? நீங்கள் பின்பற்றினவர்களாகி. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமும் எபிரேயர் 13:7 1 பேதுரு 3:13 பார்க்கும் பொழுது மூன்றாவது சபையை நம்ம பின்பற்ற வேண்டும். முதலாவது தேவனை பின்பற்றணும், உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். இரண்டாவது நம்ம செல்லுகிற சபை ஊழியரை பின்பற்ற வேண்டும், கொடுக்கிற உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். மூன்றாவது நாம் நன்மையை பின்பற்ற வேண்டும். என்ன போடுங்க? நீங்கள் நன்மை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீங்க ஏன் தேவன் கொடுத்த நன்மையை நீங்க பின்பற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு தீமை செய்யறது யாருங்க? என்ன வந்தா பார்த்துக்கலாம். எபிரேயர் 13:7 பாருங்க. ஆமென். ஹalleluya. 7:11-6 எபிரேயர் 13:7-11-6 வேகமா எடுத்து வாசிங்க. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். கடைசியானதுங்க, விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அதுலயே பாருங்க. ஆமென். ஸ்தோத்திரம். 11:6 ஏனென்றால் இந்த மிருகங்களுடைய இரத்தம்
பாவங்கள் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் உண்டென்றும் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவன் பலன் அளிக்கிறவன் என்றும் விசுவாசிக்கிறவன். தேவப்பிள்ளை நாம கற்றுக்கொள்ள வேண்டியது விசுவாசத்தை பின்பற்றுங்கள். கடைசியாக விசுவாசத்தை பின்பற்றுங்கள். விசுவாசத்தினாலே அவன் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனிடத்தில் பிரியமாயிருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு அந்த விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 14:14 பார்க்கும் பொழுது நண்புக்குரியவர்களே ஆமென் ஹalleluya ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேலும் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே ஒரு கருக்குள்ள அறிவாளுடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதை கண்டேன். ஆமென் 14:4 ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியார் எங்கே போனார் அவரை பின்பற்றுவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷனிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முதல் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். நீங்களும் நானும் யாரை பின்பற்றுவீங்க? அவை ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றுவர்களாய் இருக்க வேண்டும். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நாம் யாரை பின்பற்றுகிறோம் என்று நாம் இந்த நாளில் செய்தி கேட்டோம். பேதுருவை குறித்து பார்க்கும் பொழுது சாவிலும் காவலிலும் சாவிலும் நான் பின்பற்றுவேன் என்று சொன்னார். இனி பலவிதமான பின்பற்றுதலை குறித்து பார்த்தோம். சிலுவையை நாம் சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறோம். கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது முதலாவது நாம் தேவனை பின்பற்றணும். எப்படி பின்பற்றணும்? உத்தமமாய் பின்பற்றணும். நம்பர் 2, எப்படி தேவனை பின்பற்ற வேண்டும்? அவன் கர்த்தர் கொடுத்த அந்த நகோமியை போல, உருத்த போல நகோமி நாம் கடைசி மட்டும் பின்பற்றுன்னு சொன்ன மரணமே எல்லாமே நம்மை ஒருவனும் பிரிக்க முடியாதுன்னு சொன்னதை போல நம்ம பின்பற்ற வேண்டும். 3வது ஆமென் சபையை நாம் பின்பற்ற வேண்டும். கொடுத்த 2வது என்னதுங்க? முதலாவது தேவனை பின்பற்ற, 2வது கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரன், அந்த ஊழியக்காரன் சொல்றது அப்படி கேட்டு அதன்படி நடந்து பாருங்களேன். வார வாரம் செய்தியை கேட்குறீங்க, அந்த செய்தியை கேட்ட செய்தி அதன்படி வாழ்ந்து பாருங்க, நல்லா இருப்பீங்க. 3வது நீங்கள் செல்கிற சபையை பின்பற்றுங்கள். 4வது நாம் நன்மையை பின்பற்றுவோம். கடைசியாக விசுவாசத்தை பின்பற்றுவோம். கண்கள் அடைப்போம். செய்திப்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் பிதாவே, கடைசியாக அந்த விசுவாசம் என்பது ஆட்டுக்குட்டியானவர் மேலே இருக்கும் பொழுது, ஆட்டுக்குட்டியானவர் மேலே நமக்கு விசுவாசம் காணப்படும். விசுவாசம் நமக்கு தேவனை பிரியப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். கண்களை அடைப்போம். பரலோக தேவனே, இந்த நாளை எங்களோடு பேசுகிற வார்த்தைகள் உண்மையாகவே இந்த செய்தி வாழ்வா சாவா என்று இருக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில வாழ்வுதான் என்று நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிற இந்த செய்தி எங்கள் உள்ளத்தை தொட்டதுக்காக இயேசு வரப்போகிற வருகையிலே நாங்கள் கைவிடப்பட்டு விடக்கூடாது. பிள்ளைகளும் முடிவு வரையிலும் உம்மிடத்திலே நிலைத்திருந்த விசுவாசத்திலே வளர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கைவிடாது எஜமானன் வரும் பொழுது ஒருவராகியும் கைவிடப்பட்டு விடக்கூடாதுப்பா. சத்தியத்திலே நிலைத்திருக்கிற விசுவாசிகளை மாற்றும். பெரிய காரியங்களை செய்யும். வருகிற ஒவ்வொரு குடும்பங்களும் காணப்படும். கேட்ட ஒருவராகியும் உண்மை மறுதளித்து விடக்கூடாது. பேதுரு மறுதளித்தான் ஆண்டவரே, ஆனால் அதன் பிறகு உண்மை பின்பற்றுவதற்கு அவன் ஒப்பு கொடுத்த உடனே, ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக என்று சொன்ன உடனே நம்முடைய சபைக்கு அவன் தூணாய் நின்றான். மரண வரியதும் இரத்த சாட்சியை மறிப்பதற்கு தன்னை அர்ப்பணித்தார். நாங்கள் பலமுறை மறுதளித்தோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஒப்பு கொடுப்பது உலகத்தின் உள்ளவைகள் மேலேயே நாங்கள் நாட்டமாயிருக்கிறோம். மண்ணையும் குறைவுகளை மண்ணையும் கேட்ட சத்தியத்தின் எங்களை நடத்தும், வளர்த்தும். துதிக நமக்கு ஞாபகம் செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்லது. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. God bless you.